இன்னைக்கு பாட்காஸ்ட்ல we are going to meet Santhosh Muruganantham, the force behind Kolapasi. Hard work, clarity, consistency personified. இதுதான் இவருக்கு நான் கொடுக்குற டெஃபினேஷன். பிஸ்னஸ், லைஃப், ஃபிட்னஸ்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தேவையான மைண்ட் செட் என்னங்கிறத அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆனஸ்டாக ஷேர் பண்ணுறாரு. I'm so happy to welcome you to my show. Ramya, finally we meet. Yes, right? finally we meet and such a big honor. Thanks you. for joining. It's my pleasure. So Mr. Santhosh Muruganandam அப்படிங்கிறவர் வந்து நிறைய பல விஷயங்கள்ல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்க. ஐயோ பல விஷயம் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு தானே. இல்ல you're an entrepreneur, you're an author. Okay. கரெக்ட் தானே? கரெக்ட். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்க மோட்டிவேட் ஆவது மோட்டிவேட் அவங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்ல. நம்ம அதை சேர்த்துக்கலாம். so many talks, so many speeches and இப்போ வந்து உங்களோட லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபிட்னஸ் கோச்சா கூட மாறிட்டீங்களோன்னு தோணுச்சு. The transformation was huge. அது என்ன 120 daysல 15 kgs. Am I right? 18 kgs. 18 kgs. Yeah. Wow, first of all actually if you see the last 90 days was the highest one, you know, the foundation was set aduk munadi. Last 90 days had lost more than 13 14 15 kilos. But you were always keen into fitness illa? Not that much, but na chinna vayasula I've played sports a lot, adanaala vandu konja fitness enthusiasm irundhu, but indha alavukku like you know I was not on point with the BMI அப்படிலாம் இல்லன்னு சொல்லுவாரு. I was like little bit always heavy, bone weight அதிகனால கொஞ்சம் டாலா இருக்கனால எனக்கு weight தெரியாது, அதனால நான் தப்பிச்சிட்டு இருந்தேன். Then I finally came to a point that Santhosh, this should not be something that you cannot do to, like you know, okay, businessல you are able to scale. இது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. என்னடா ஏன் உன்னால வந்து ஃபிட்னஸ் வந்து ஒரு இது எடுக்க முடியல, இன்னும் 6 பேக்ஸ்னா அவ்வளோ பெரிய இதுவா, எல்லாரும் ஆவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Once I challenge myself, I cannot stop it. I have this problem. Once I decide that I want to do it, I decided 6 months I'm going to have a 6 packs, like I'm almost close to it. Okay, I decided that I said let's go crack it, man. It's not something that ஒன்னால முடியாது, எது இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியம், தன்னம்பிக்கை, whatever. அது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க, அப்படி கூட சொல்லிக்கலாம். That's amazing. But என்னன்னா அந்த வில் பவர் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, அதை சஸ்டெயின் பண்ணுறதும் கஷ்டம். இன்னொன்று you're a solid business person, travel பண்ணுறீங்க and you're running a food chain, which is such an irony. And the most interesting part, Ramya, என்ன தெரியுமா, நம்ம வந்து we are all thinking, you know, health is like such a big project. நான் ஜிம்முக்கே போவே இல்லைங்க இந்த லாஸ்ட் 6 months. ஜிம்முக்கே என்ன சொல்றீங்க? ஜிம்முக்கே போகல. நான் ஒன்று பண்ணது ரெண்டு விஷயம் தான். Only 2 exercises I'll do every day in the morning, 100 push-ups and 100 sit-ups. That's it. நான் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஹோட்டல்ல ஏஞ்சினா காலையில வந்து வீட்ல இருந்தா ஏஞ்சினா 100 push-ups, 50 sit-ups, அவ்வளவுதான். only food தான், வெறும் ஃபுட் வச்சு தான் பண்ணது. நத்திங் டு டூ வித் எனி ஒர்க். நான் ஜிம் பக்கமே போகல. நான் ஜிம் போனா கூட வெறும் புஷ்அப் தான் உள்ள போய் பண்ணுவேன், தவிர வெயிட்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது. உங்க பாக்ஸிங் வீடியோலாம் கூட நான் பார்த்தேன். அது சும்மா ஒரு 5 மொத்தமாவே ஒரு 6 கிளாஸ் தான் போயிருப்பாங்க. அது நமக்கு தான் தெரியும் 6 கிளாஸ் போயிருக்கோம். எதுக்கு பார்க்கணும் தெரியாதுல. இவன் 7 வருஷமா பிராக்டிஸ் பண்ண நினைச்சுக்கோ. நிஜமாவே ஃபைட் கிளப் பிராட் பிட் ஆயிட்டீங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு எனக்கு பாக்கும்போது. கேட்க நல்லா இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாரும் அடிச்சு கேட்பாங்க, ஆமா இவன் தான் ஃபைட் கிளப் அடிச்சு கேட்பாங்க, அதே சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் கேன் யூ ஷேர் திஸ் டயட்? ஏன்னா டயட்டால மட்டுமே இதை அட்டைன் பண்ண முடியும்னா we are so curious to know. Perfect. So மே மாசத்துல வந்து I took a blood test to sugar காச்சுமா. So I was 5.7 HB on AC. That's like a borderline. 5.7 to 6.3 வந்து borderline. 6.3 க்கு மேல diabetic சொல்லுவாங்க. Pre diabeticல இருந்தீங்க. நான் pre diabetic borderline. ஓகேங்களா? So then I said, dude, Santhosh, man, நீ ஒரு ரெஸ்டாரன்ட் ரன் பண்ற, நீ மாஸ்டர்ஸ் இன் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்க, இவ்வளோ ஹெல்த் பத்தில ஆவுன்னு பேசுற, can you go and reverse it by yourself? அதனால தான் இந்த ப்ராசஸ்ல ஆரம்பிச்சேன். In 3 months I went from 5.7 to 5.4. I will send you the blood reports and you can put it as a screenshot. 3 months from May 19 to August 25th I took from 5.7 to 5.3 only with food. Wow. So I understood basic difference between western medicine and நம்ம ayurveda siddha medicine na. Western medicine sees everything with the same lens. ஒரே lens தான். ஒரு ஃபுட் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஃபுட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தப்பு. ஸோ நம்ம ஈஸ்டர்ன் மெடிசன், நம்ம மெடிசன் வந்து there are 3 lenses. ஓகே, வாதம், பித்தம், கபம். ரைட். அந்த 3 இம்பேலன்ஸ்ல தான் வந்து நம்மளோட ப்ராப்ளமே வரும். 3மே பேலன்ஸ் ஆனிச்சுன்னா we will not have any problem. ஸோ வாதத்துக்கு ஒரு லென்ஸ், பித்தத்துக்கு ஒரு லென்ஸ், கபத்துக்கு ஒரு லென்ஸ், வாத பித்தமுக்கு ஒரு லென்ஸ், கபம் பித்தம் ஒரு லென்ஸ், அந்த மாதிரி there are 10 lenses. ஸோ ஐ ஃபிகர்ட் அவுட் என்னோட பாடி டைப் என்ன. இது வந்து வாதம் பித்தம், வாதம் அதிகம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பித்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஐ டிசைன்ட் மை என்னோட ஃபுட் எது எனக்கு சாப்பிட்டா. ஸோ நான் நான்வெஜ் பிரியர். ஓகே, 24/7 365 டேஸ். ஓகே, நான்வெஜ் கொடுத்தா போதும் எனக்கு. ஓகேங்களா, நீங்க கோழி எழுதி போட்டாலே போதும். மனோரமா ஒரு படத்துல காட்டுவாங்க தெரியுமா, கோழி தொங்க விட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆளு. For me, chicken is heat.
Okay, see, every food product has its own properties. அது வந்து ஹீட் ஏற்றுமா இறக்குமா, அதோட கேஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்காம வெஸ்டர்ன் மெடிசனில் ஒரே லென்ஸில் பார்த்துணும் எல்லாத்தையுமே. எல்லாரும் சாப்பிடுங்கடா ப்ரோட்டீன்ல சிக்கன் இல்லை, எனக்கு சிக்கனோட மட்டன் பீஃப் இஸ் பெட்டர். ஸோ the moment I realized that, right, my body started to change and accept it better, adapt it very well, and now I feel so lighter, so fitter, so stronger. Lovely. Right now I feel the strongest and fittest in my entire life. Lovely that is. Eating 3 meals a day is not a de facto standard. We have evolved 2.5 million years, Ramya. We have evolved 2.5 million years. Okay, to even think that நம்மளோட ancestors எல்லாம் வந்து had 3 times mere stupidity, because 12,000 years முன்னாடி நம்ம கல்டிவேஷனே பண்ணல. கல்டிவேஷன் பண்ணாத போது நம்மளுக்கு அடுத்த வேளை ஃபுட் எங்க வரும்? The only way is you have to hunt. You have to hunt or you have to get forest fruits and vegetables கிடையாது. So ரெண்டு தான் நம்ம சோர்சஸே வந்து you have to hunt other animals or you have to get forest fruits. Forest fruits summerல மட்டும் தான் இருக்கும். So fruitல fructose இருக்கிறதுனால fruit சாப்பிட you will want to eat more. அப்ப என்ன ஆகும்? நிறைய ஃபுட் சாப்பிடும்போது sugar உள்ள போய் ஃபேட்டா மாறிக்கும். So winter timeல we can hibernate. Yeah. So the fact today is, right, anybody who is watching, right, can live without food for 60 days minimum period. Just water. Anybody who is watching this episode. Oh, wow. We are already geared for it. Just think how நம்ம 2.5 million years எப்படிங்க நம்ம இவால்வ் இருக்க முடியும்? டெய்லி 3 வேளை எப்படிங்க சாப்பாடு கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா. Right? So first அதை நம்ம புரிஞ்சுக்கணும் that we don't have to eat 3 times a meal or 4 times a day. It's not necessary at all. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டாலே போதும். First thing. Okay. Second concept, major concept for people is, right, body knows only 2 things to do. Either it will burn fat or store fat. Right. ரெண்டு தான். Right. Okay, so the moment you put carbs into your body, insulin உள்ள வந்துரும். Insulin உள்ள வந்தோடனே insulin is a growth hormone. So insulin என்ன பண்ணும்னா converts body into a fat storing mechanism போய்டும். So insulin இல்லனா என்ன பண்ணும்? Body switches to a fat burning mechanism. Yeah. So the first problem you need to attack is the frequency of meals. It does not matter what you're eating. Most important thing is the frequency of meal. If you reduce your frequency of meals, automatically body has more time into fat burning mechanism. Okay. So நான் என்ன பண்ணேன்னா majority of the time I had 1 meal a day. So only once in a day there is insulin coming into my body. Only for few hours my body is in fat storing mechanism. மீதி time எல்லாமே it is fat burning mechanism. Right. So 1 meal a day helped a lot. And I reduced a lot of carbs. I ate only meat, full meat, eggs, protein. அப்படி சாப்பிடும்போது வந்து இன்சுலின் ஸ்பைக் இன்னும் கம்மியாகும். ஸோ வெயிட் ஆட்டோமேட்டிக்காக சர்ன்னு குறைஞ்சிச்சு. அண்ட் என்னோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். தட் இஸ் த சீக்ரெட். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ எலாபரேட்டாக இதை பற்றி சொன்னதுக்கு. ஃபிசிக்கலாக இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மைண்ட் செட்டை கூட மாற்றும், மென்டலாக கூட நிறைய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். மை காட், சீரியஸ்லி ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்க. ஹவு டிட் இட் சேஞ்ச்? சீரியஸ்லி இல்லை, நான் ஷர்ட் பேண்ட்டே போடவே மாட்டேன். எப்பயுமே பனியன் தான் இருப்பேன். நான் பனியன் போட்டு சனின்னு தான் சொல்லுவாங்க எங்கே போனாலும். அப்படி சுத்திட்டே இருப்பேன். நவ் ஆஃப்டர் பிகமிங் ஃபிட், ரைட், ஐ ஃபீல் லைக் வேரிங் மோர் ஷர்ட். எனக்கு நிறைய வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க பரவாயில்லையே, நல்லா இருக்கேன். எனி அப்ரிசியேஷன் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் யூ? நிறைய பேர் லைக் கம்ப்ளீட்லி ஷாக். டே என்னடா ஆச்சு? நைஸ். அண்ட் சம் பீப்புள் என்ன உடம்புடா சரியில்லையா அவனுக்கு? நம்ம ஊர்ல வந்து எது பண்ணாலும் தப்புங்க. வெயிட் ஏத்துனா வெயிட் ஏத்துறேன்னு சொல்லுவாங்க, வெயிட் குறைச்சா நோயான்னு கேட்பாங்க. டே நல்லபடியா பேசவே மாட்டீங்களா நீங்க? இது ரொம்ப உண்மை. நான் அடிக்கடி இதை பத்தி பேசுவேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணா பார்த்தாலே ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு சொல்லுவான். ஒர்க் அவுட்டே பண்ணனா ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை வாழ்க்கையில? திருப்திப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு என்னடா பிரச்சனை வாழ்க்கையில? ஒருத்தர் ஏதோ பண்றானா நல்லான்னு சொல்லிட்டு போங்களேன்டா. அவங்களால பண்ண முடியாததை இப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்குமோ என்னமோ. People don't like change, simple. Yeah, that's true. Because they like status quo. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே குண்டா இருந்தாங்கன்னா நானும் குண்டா தான் அவங்களுக்கு சந்தோஷம். நான் ஒல்லி ஆயிட்டேன் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் காண்டாயிடும். செட்ல சேர மாட்டீங்கல்ல அதுக்கப்புறம் நீங்க. So let's talk about Kolapasi. ஏன்னா நீங்க இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் அதுதான். 3 outlets in Australia, am I right? 6 in Australia. US level over 4 right now, and then 5 more we are opening in the next 3 months. Wow. We are opening 2 drive-thrus. So we are the first Indian drive-thru in entire Southeast. Amazing. Okay. And Chennaiல ஏற்கனவே 8 இருக்கு இல்லையா? We had a lot during COVID and we closed பண்ணோம். இப்போ we have 1 in Chennai. And your plan is 25. That is 25 chains வந்து 2026 குள்ள நான் வந்து அச்சீவ் பண்ணனும்னு எங்கயோ ஒரு இன்டர்வியூல நீங்க சொன்னீங்க. Yeah. We'll easily hit through next year. அமேசிங். ஸோ இவ்வளவு ஸ்கேல் அப் பண்ணி இப்படி ஒன்று வந்து 2013ல நீங்கள் ஆரம்பிச்சிங்க, விச் இஸ் அபவுட் 12 years now. அதில் நீங்கள் இவ்வளோ ஸ்கேல் அப் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் ரைட் அக்கார்டிங் டு த பிளான். நோ, அது இப்படி இருக்கு ரியாக்ஷன். நீங்க என்ன வேணா பிளான் பண்ணலாம் ரம்யா, ஓகேங்களா? பட் ஆண்டவன் கிடக்குன்னு இருக்குங்களா, யூ கான்ட் பீட் தட் சொல்லுவார். ஸோ வி வெண்ட் அப், we scaled up, we scaled down because of COVID, adukku munadi flood. So we had a lot of ups and downs. So one thing constant is that we were alive.
That's it. Oh, that's So great. number one reason, number one philosophy in business is, right, your goal is to be alive for one more day. The battle, வாருக்கு போகும்போது, if you can survive one more day, then there could be light at the end of the tunnel. Right? Sometimes, we make it too complex. பரவாயில்ல, can you survive this month? Can you survive, pay rent? சம்பளம் கொடுக்க முடியுமா? இந்த ஒரு மாசம் survive பண்ணிட்டீங்களா? Something will happen. We run on assumption that something will turn up. ஏதோ மாறிடாதா அப்படின்னு சொல்லி. So we were surviving for a decade. And only after that, now we start to thrive. ஸோ ஒரு டெக்கேட் வரைக்கும் யூ ஹேட் டு ஹோல்ட் ஆன், ரைட்? பட் இதை வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், அவங்களுக்கு மந்த் ஒன்லேருந்து பயங்கரமாக இருக்கும், ஒரு பூம் பெருசாக பார்ப்பாங்க. தென் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும் அண்ட் இட் டிப் 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 டிப். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் வேர் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம்னு போராட்டம், 15 வருஷம், அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி அவங்க businesses are two types, Ramya. ஒன்று வந்து சப்வே பிரிட்ஜ், ஒன்று வந்து ஓவர் பிரிட்ஜ். சப்வே பிரிட்ஜில் ஃபர்ஸ்ட் ஜாலியாக சர்ன்னு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறணும், ரைட்? ஓவர் பிரிட்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு ஏறுவீங்க சைக்கிளில், அதுக்கப்புறம் சர்ன்னு கீழே வருவீங்க, ஓகேவா? ஸோ either way there has to be some hard work done. either some, நீங்கள் சொன்னீங்க நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கும்ல, அவங்களுக்கு லேட்டரில் அடிவாங்க, அவங்க சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடிவாங்க, லேட்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஆக்டரோட லைஃப்னு கூட சொல்லலாம். இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த டூ. லைக் அப்பாஸ் எடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அமேசிங், லைக் அதுக்கப்புறம் then he had to face anything. லைக் விக்ரம் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 15-20 இயர்ஸ், அதுக்கப்புறம் now is coming, right? So it balances out சொல்லுவாங்க. பட் இதுல தேர்ட் லாட் ஒன்று இருக்கு, அதை பத்தி தான் என் கேள்வியே. ஓகே, அவங்க வந்து நான் இதை விடவே மாட்டேன், பண்ணுவேன் 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கு என்ன தியரி, அதாவது எந்த ஸ்டேஜில் இனிமே இது வேணாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்ட், ரம்யா. அதை நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யார்கிட்டே போயிட்டு போது 30 வருஷம் நீ ட்ரை பண்ணிட்டு நம்ம சொல்லவே கூடாது. இல்லை, பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ when you look back at your life, இதுக்குள்ளேயே இருந்துட்டோம் கடைசி வரைக்கும், அது நம்ம கையில் இல்லை தான், கரெக்ட்? இட் டஸ் நாட் மேட்டர் அட் ஆல். என்ன நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு வாழ்க்கையில் என்ன பர்பஸோட தான் எல்லாமே அப்படியே பிறந்தவொடனே வந்துட்டோம், எழுதிட்டு வந்தோம். இல்லை, ஐ எம் டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் economical condition. as long as they can survive the pain, let them go through. That's what you say. அவங்களே வெளியே வந்துருவாங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, 20 இயர்ஸ் ஒருத்தர் வந்து கோடம்பாக்கல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, எதுவும் நடக்கல வச்சுக்கோங்களேன், முடியலாம், அவரே வெளியே வந்திருப்பாரு. அவரோட லைஃப் இதுவே வந்து என்னன்னா வந்து, I want to try one more. The same what you say. Exactly, let them go try. Sadasla, we don't know when you get the break, right? For KFC oda owner, right, Colonel Sanders வந்து 65 years தான் he got a breakthrough. So why wouldn't this gentleman become a Bhaskar நம்ம பார்க்கிங்ல வாங்குனாரே? Right. We don't know, right? Right, we can't tell the story. So one thing I learned from my mama, எங்க அம்மாவோட தம்பி, ஃபர்ஸ்ட் 2013 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரக்கோணூரில் இருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு, மாமா இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, சூப்பர், நீ வந்து கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவ, நீ வந்து இது ஒன்றும் இல்லை 10 அவுட்ல 20 அவுட் போட்டு பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு ஹானஸ்டாக சொன்னார். நடிக்காமல், கொஞ்சம் கூட ஒரு ஃபேக்னஸ் இல்லாமல் ஹானஸ்டாக சொன்னார். எனக்கே டவுட் ஆயிடுச்சு, மாமா ஒரு கடை தான் இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், ஏன் ஓவராக ஃபீல் ஆகி சொல்லும்போது அவர் சொன்னார், சந்தோஷ், லைஃப்பில் நம்மளை மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணது நம்மளுக்கு ரைட்டே கிடையாது. Only one thing you can do to people, you can only encourage. You cannot and you should not discourage anyone. So that got stuck into my head from 2013. That's so anybody, beautiful. if I meet, right, my only goal is to encourage them. That's beautiful. That's so well said. உங்களோட பிஸ்னஸ் மாடலில் கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் பேசினதை வச்சு. லோ இன்வெஸ்ட்மெண்ட், லோ ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. இது இப்போ ஒரு 5 அவுட்லெட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே வச்சுக்கலாமே, நம்ம 5 இடத்துல 5 ஏரியாவில் ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம் கொலப்பசிக்கு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வேரியபிள்ஸ் இல்லையா, பேஸ்ட் ஆன் த ரெண்ட், பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் ஒரு 10-20% மேலே ஏறும் இறங்கும். ஸோ மோர் தென் தட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளம் டு பி சால்வ். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா கொண்டு வந்துடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் திங், ஓகே, அது என்ட்ரி பேரியர். அதுக்கப்புறம் ரன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஆப்ரேஷனல் காஸ்ட், கல்யாணம் எல்லாம் பண்ணுறது ஈஸி, ரைட்? அதில் குடும்பத்தில் அந்த மாதிரி தான் இது வந்து வெளியே இருந்து பார்க்கும், கடை போட்டுடலாம், டே ராஜா உள்ள வந்தப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ த பாயிண்ட் இஸ், ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வந்து பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி. ஆப்ரேட் பண்றது, ஏன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு you need an expert called a chef. ரைட்? ஒரு ரெஸ்டாரண்ட் ஷெஃப், இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஷெஃப் இல்லாம ரன்னே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அங்க where there's a solution comes the bigger problem. இப்போ ஷெஃப் வராத வரைக்கும் ஒரு ப்ராப்ளம், வந்தா இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, ரைட். உங்களை காம்படிட்டர் கூட்டி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல ஷெஃப்க்கு 2 நாள் உடம்பு சரியில்லை வரல, ஷெஃபோட தங்கச்சி கல்யாணம், அவரு கல்யாணம், இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு கோவிட் ஏதோ ஆயிடுச்சு, நீங்க என்ன இன்னொரு ஷெஃபை பிடிச்சி திருப்பியும் டப்புன்னு இப்போ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு,
தம்பி ஊரு பிரச்சனை இன்னொரு தம்பி தூக்கி நீங்க மாத்தி முடியாதே, ஆமா. உடனே தம்பி வாடா நீ தான் நீங்க So dependent on the chef. ஸோ இவரு கத்துக்கிட்டு இந்த டேஸ்ட் மாற்றி ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரன்ட் ஷட் டவுன் பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம். Yeah. அதுக்கு அகைன் த ஆயுர்வேதா மைண்ட் செட். ஏன் இப்போ வந்து வெஸ்டர்ன் மைண்ட் செட் சிம்டம். ஒரு ஷெஃப் பண்ணா இன்னொரு ஷெஃப். நாங்க என்ன யோசிச்சோம் கியூர் என்ன இதுக்கு. ஸோ நான் யூஎஸ்ல இருக்கும்போது I lived there for 8 years before I came to US. So அப்போ I saw a lot of other Western brands like McDonald's, Subway. All of these brands never had a chef. Yeah. So that got me thinking like ஏன்டா நம்ம இந்த philosophy தூக்கி நம்ம ஊர்ல போட்டோம்னா chef இல்லாம ரன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், then the operation is easy. At least you have more time to succeed. Right. I'm not saying that just because you don't have a chef you will succeed. No. Just because you have a BMW car doesn't mean that you're going to drive it right. ஆமா. Right? You can still go and have an accident. Correct. BMW car நல்ல கார்னால doesn't give you the rights to say that நான் ஆக்சிடென்ட் ஆகும். நீங்களும் ஒழுங்கா ஓட்டணும். So there are two things. காரும் நல்லா இருக்கணும், நீங்களும் ஒழுங்கா ஓட்டணும். So business மாடலும் நல்லா இருக்கணும், ஆபரேட்டரும் நல்லா இருக்கணும்னு சொல்ல வரேன். கார் தான் BMW, இங்க கொலப்பசி தான் மாடல். உள்ள டிரைவரும் கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டு 12 மணிக்கு காலையில ஸ்டார்ட் பண்ண பதிலா நீங்க 3 மணிக்கு டெய்லி மதியானம் ஆரம்பிச்சீங்கன்னா Won't work. there's a very high chance that you will fail, right? So the point is, model has to be good enough that it gives you enough time to succeed. Okay. Everything will happen in its own time. You have to wait. Right? Because இப்போ நீங்க ஃபிட்னஸ் இருக்கீங்க ரம்யா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வச்சு 4 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க 4 பேருக்கு ஒரே எக்ஸசைஸ் கொடுத்தா you think everybody will come out with the same body? இல்ல. ஒரே மாதிரி மசில் இல்ல. ஏன்? பிகாஸ் ஒருத்தர் சின்ன வயசுல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆடி இருப்பாரு, ஆல்ரெடி பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் பிசினஸ் குள்ள வரும்போது ஒருத்தங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து they might have this hard working attitude. ஈவினிங் 8 மணி வரைக்கும் வரனா 8:30 மணி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. So they have a higher chance to succeed. இன்னொருத்தர் வந்து 8 மணி 7 மணிக்கு போய்டுவாங்க ஆபீஸ்ல இருந்து, ரைட்? அவங்க they have lesser chance to succeed. Okay. So there are so many variables in business. Right. உங்களோட SOP ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேன் பவர் கம்மியா இருந்தும் ஒரு இடத்த வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். சிம்பிளா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்குது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு வேணா நீங்க பயங்கர 10-20 கண்டிஷன் போட்டு இப்படி எல்லாம் நீங்க பண்ணலாம். பட் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? It has to be very 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 stupid and simple. It has to be stupid. So for the common man SOP என்னன்றதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படினா என்ன? SOP னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால். அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதான் நம்ம எம்ப்ளாயிஸும் பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்றேன். நீங்க பண்ணாதது வந்து இப்போ உங்க வீட்ல குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைய நீ ஃபோன் பார்க்க சொன்னா நீயும் ஃபோன் பார்க்கறேன் நானும் ஃபோன் பார்க்கறேன்னு சொல்லுவோம். நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா there's a very high chance that your kid will take. So என்னதான் ஸ்டெப்ஸ் போட்டாலுமே வந்து you have to give them a right example to follow. So there's this famous example, the study they did with 4 monkeys. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மங்கி ஒரு ரூமில் இருக்கும், ஒரு லேடர் இருக்கும், லேடருக்கு மேலே வந்து பனானா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு மங்கி ஏறும் போது வந்து மங்கியை வந்து ஒரு இந்த பெரம்பு வச்சு அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மங்கி ஏறும் போது, ரைட், ஓகேங்களா? அடிக்கும் போது கீழே வந்துடும். 3 வாட்டி ஏறும் போது அடிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மங்கியை தூக்கிடுவாங்க. இன்னொரு புது மங்கி வந்தால் கூட இந்த 3 மங்கி என்ன பண்ணுன்னா இந்த புது மங்கி ஏறும் போதே ஏறாத போனால் அடிப்புன்னு சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. So the point is, if we humans are very we see and we do, right. We don't hear and we do, right? So business லையுமே வந்து உங்களோட SOP வந்து mostly should be very easy to be seen, easy to be followed, then you have very high chance to succeed. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன் உங்களோட business setupல நீங்க பண்ற ஒரு standard. So for example வந்து we are the only restaurant chain in the world where we've implemented this new protocol called STO ன்னு சொல்லுவோம். See, taste, order. See, taste, order. அதாவது so what we essentially we are solving the number 1 problem in the restaurant industry for a customer. இப்போ ரம்யா you are traveling to Melbourne போறீங்க வெச்சுக்கோங்க, புது ரெஸ்டாரன்ட் குள்ள போறீங்க. What is your number 1 problem ரம்யா? எதை சூஸ் பண்றது? It's a new restaurant first of all, right? உள்ள போனா நீங்க ஒரு 200 ஐட்டம் இருக்கும். ஐயோ இப்பலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல வந்து எல்லா 10 நிமிஷம் ஸ்கேன் பண்ணிட்டு கடைசில என்ன வாங்க போறீங்க? பிரியாணி இல்ல 65 இல்ல பரோட்டா. அவங்களே கூப்பிட்டு கேட்றுவேன் எது நல்லா இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் ஓகே கேட்றுவீங்க. What if you order something and they bring something and you don't like it? என்ன பண்றது? Like you lost your money, you lost your experience, you lost your time. மூணுமே காலி இல்ல. So what we did is we flipped the experience. Mall philosophy உள்ள கொண்டு மால் என்ன பண்ணுவோம்? You try and then you buy. மால்ல இல்ல அதே மாதிரி why don't you try? So we thought we'll invest little bit more on the sampling where people will be very sure of what they're buying. So arranged marriage நாங்க லவ் மேரேஜா மாத்திட்டோம். சூப்பர். அரேஞ்ச் மேரேஜ் உள்ள போன உடனே யாருன்னு தெரியாது, வாபா கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற வழி இல்ல நீதான். இதாங்க. சோ ஏதா அரேஞ்ச் மேரேஜ் லவ் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க அப்படினு சொல்லி so we introduced model called see, taste and order. உள்ள வந்து first we'll give you some samples, you taste it and then only if you like it you go and order. So அதனால என்ன ஆச்சுனா எங்க கஸ்டமர் ரிவ்யூஸ் will become more positive because you don't have reason to complain. Correct. We have removed all it. உங்களுக்கு பிடிக்கல நீங்க போய்டுங்க. Correct.
And so instead of marketing, we spent money on sampling. Super. So we are the first restaurant chain in the world to implement it across all of our outlets in the world. சந்தோஷ், இந்த மாதிரி உள்ள இந்த பயங்கர நீஷான ஐடியாஸ், யூனிக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ, இது எல்லாமே ஆரம்பத்துல நீங்க நுழைஞ்ச உடனே வந்திருக்காது, அந்த பல்பு எரிஞ்சிருக்காது இல்லையா? 2013 இருந்தே we started the sampling thing. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் நாங்க டேக் அவேல இருந்துமே வந்து நீங்க எங்க டேக் அவேக்குள்ள நெல்சன் மணிக் ரோட்ல வந்தீங்கன்னா எல்லாமே சாம்பிள் கொடுப்போம் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க எந்த விஷயத்துல வந்து நாங்க நிறைய அடிபட்டு கத்துக்கிட்டு 10 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இப்ப வந்து நாங்க பார்க்கறோம் சொல்றீங்க? ஃபுட் நல்லா இருந்தா மட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் சக்சஸ்ஃபுல் ஆன அவசியமே இல்ல. ரைட்? அப்படி இருந்தா எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்போம். உங்க வீட்ல ஒரு அம்மா பாட்டி இருப்பாங்க who cooks extremely well, right? அப்ப நீங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாமே? கிடையாது. Right? It's just because you know how to write a code doesn't mean that you can build a software company. So என்னென்ன விஷயங்கள் should we be equipped in சொல்வீங்க? Like with your lessons learned, the failures. நிறைய இல்ல, இது நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. ஃபுட் வந்து ஒரு பார்ட் தானே. Right. Like see அப்படி இருந்துச்சுன்னா எல்லா டாக்டர்ஸ் will be running all hospitals இல்ல. Yeah. Why doctors are not running hospitals? Still they're going working as a doctor in other hospitals because there is business administration. So அந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் எனி பிசினஸ் எடுத்தீங்கன்னா there's multiple verticals, like there is finance, there is marketing, there is advertisement, there is branding, there is PR. எப்படி மக்கள் உங்களை வந்து perceive பண்றாங்க, right? Why Saranaban was a big hit in the 90s and early 2000s? Because they created a perception that their restaurants are very clean. நீங்கள் எப்போ போனாலும் யாராவது க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அந்த டைமில் வந்து வெரி ஆவரேஜ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு க்ளீன் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்ததுனால தான் வந்து அவங்களுக்கு அந்த பிஆர் கிடச்சது, அவங்களுக்கு அந்த இமேஜ் கிடச்சது. அந்த இமேஜ் வச்சு தான் they were able to build the brand. Okay. So your perception about your product is more important than the product itself. பியூட்டிஃபுல். ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க ஆரம்பிச்ச சமயத்துல பண்ண சில மிஸ்டேக்ஸ், அது மூலமா கத்துக்கிட்டது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ திங்க் இந்த ஷெஃப்லெஸ் கான்செப்ட் கூட நீங்க ஷெஃப் வச்சு அதுக்கப்புறம் யூ ஃபிகர்ட் தட் அவங்க ஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல, முன்னாடி வந்து we wanted to solve the chefless problem. So Kolapasi was an experiment we created to solve the chefless problem தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆரம்பிச்சோம். அது நாங்கள் ரெஸ்டாரண்டா பிராண்டா. ஸோ எவ்ரிபடி திங்ஸ் ஓகே we are a restaurant. No, we are a business model. We are not a restaurant. We were engineering a new business model which was never tried and never tested. So that difference between a startup and a business. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ஸ்டார்ட் அப். ஓகே, நான் கடை பஜ்ஜி கடை போடுறேன், நான் ஒரு ஆரம்பிக்கிறேனோ ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் கிடையாது. ஸ்டார்ட்அப்ஸ் ஆர் unproven, untested business models. Right. So Swiggy, Zomato was not tested before. Startup. Right? They come under startups. So அந்த மாதிரி we are a startup. Okay. இப்போதான் now we are tried and tested. Yeah. It took us 10-12 years, because எங்களோட ஐடியாவே to make sure that how can we build a chefless, scalable Indian restaurant chain. Okay. அதுக்காக தான் it took us so many years to come to this level. It's a double-edged sword, Ramya. ஓகேங்களா? சொல்லணும்னா வந்து if you get to know lot about business, right, before starting a business, you will not start. Oh yeah? Yeah, because you know everything. Oh. Mama வந்து is a very successful CEO, software company la, very very successful to the level where I am Ahmedabad அந்த டைம்ல. Okay. ஸோ அவர்கிட்ட நான் பேசணும், மாமா ஏன் நீங்க வந்து இவ்வளோ திரும்பி உங்களுக்கு எல்லாமே தெரியும், சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ எல்லாமே பண்ண தெரியும், நீங்க ஆரம்பிக்கல? சந்தோஷ், ஒரே ப்ராப்ளம், ஐ நோ எவ்ரிதிங். ஸோ இட் இஸ், ஐ நோ ஹவு டஃப் இட் இஸ். Exactly. So, why? So இப்போ யோசிச்சு பாருங்க, if you know everything that you're going to do, right, it becomes too tough in your mind. ஆமா. இது இவ்வளோ எஃபர்ட் நான் போடணுமா, ரைட்? ஏன் நான் போடாமே ஜாலியாக இருந்தலாம்னு சொல்லிட்டு you don't want to take the risk. Right. So on the contrary, right, ரொம்ப இப்போ நான்லாம் வந்து ஏன் business start பண்ணேன், because I didn't know anything about the business. உள்ள நுழைஞ்சு ஸ்விம் பண்ண கத்துக்கிட்டீங்க. ஸோ நான் நினச்சேன், என்ன பெருசா இவனுக்கு சீன் போடுறாங்க, என்னடா பேர் ரெஸ்ட், நீங்களும் நானும் உள்ள வந்து குதிக்கலாம்னு சொல்லிட்டு தெரியாம தேவையில்லாம குதிச்சு உள்ள மாட்டினதுக்கு அப்புறம் வெளியே வர முடியாது. Right. வெளியே வந்து அசிங்கமாயிடும். ஐயோ எல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லியாச்சு. So again, second philosophy of business comes in. When you have plan B, plan A will never work. Should not have a plan B. If you have plan B, plan A will never work. Yeah. Because you already have a plan B. Right. So உங்ககிட்ட plan B இல்ல. You don't tell yourself நான் இவ்வளவு வருஷம் பண்ணி பார்க்கறேன். அதான் இருந்திருந்தா நான் என்னக்கே எடுத்துட்டு போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த 10 வருஷம் டிரைவ் இருந்திருக்காது. Yeah. So third philosophy also comes into this, right? இந்த 10 வருஷம் is a very very clean point that business oda input, business oda raw material is 10 years and not 1 year. Oh, for any business. Any business model, anything you want to do great in life. Okay, my sister is an Indian volleyball player, ex-Indian volleyball player. Okay, do you think she could have played for India without playing the sport for 10 years? Of course. Any successful or sportsman, or music or actor, யாரா எடுத்துக்கோங்களா 10 years they would have toiled ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா Ramya, we see everything as linearly 1 year. நம்ம சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டோம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டோம்ல. we see எல்லாமே 1 year பார்க்கிறதுனால பிசினஸும் பண்ணிட்டு 1 yearல வந்து we want a result. Yeah.
ஒன் இயரில் என்ன ரிசல்ட் வரும்? ரைட், ஒன் இயர் ஒன்றுமே வராது சொல்லு, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு இப்போ 1 இயர் சச்சின் டெண்டுல்கர் யோசிச்சு பாருங்களா, 8th ஸ்டாண்டர்டில் ஆடிருக்காரு, 1 இயர் ஆடுறாரு கிரிக்கெட்டு, அவ்வளோதான்டா, இது நான் ஒன்றும் பெரிய பிளேயர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா we would have lost சச்சின் டெண்டுல்கர், ரைட்? உங்களை ஃப்ரெண்ட்ஸே பாருங்களேன், இஃப் யூ கோ அண்ட் செக் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who have done business for 10 years, almost 95% of them would be successful. Of course 10 வருஷம் அத பண்றவங்களுக்கு பிகாஸ் என்னன்னா invariably you will figure out a way. அதாவது ஒரு ஊருக்குள்ள போய் நம்ம மாட்ட மாதிரி, கூகுள் மேப்ஸ் இல்லாம ஒரு ஊர்ல போய் மாட்டிட்டு வச்சுக்கோங்களேன், எப்படி வெளியே வருவோம்? 4 சந்து வெளியே போயிட்டா வெளியே வந்துடும். இப்போ நான் எனக்கு டைம் கொடுத்து வச்சுக்கோங்களேன், நான் 1 ஹவருக்குள்ள நான் வெளியே வரணும், இல்லைன்னா நான் இங்கே இருப்பேன்னா ஐ வில் நாட் கம். பட் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் எனி டைம் தென் ஐ எம் சில்ட். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னைக்கா ஒரு நாள் கழுது நான் வெளியே வந்து தான் நான் இந்த ஊர்ல இருந்து அந்த மாதிரி. ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ பீன் 10 years in business, right? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது they would have figured out some way. Somebody could be very smart, 3 years வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சொல்யூஷனை. Somebody could be dumb like me, maybe it took us 10 years, 12 years. No, don't say that. I don't know, I'm saying it took us 10, 12 years. So I'm giving the benefit of doubt to myself that I probably needed more time because I didn't have any background. நான் first generation entrepreneur. அம்மா வந்து டெலிஃபோன் செக்ஷன் பிஎஸ்என்எல் வர்க் பண்ணாங்க, அப்பா வந்து கபடி கோச். எனக்கு ஒரு ஐடியா கிடையாது பிசினஸ் பத்திங்க சொல்ல வரேன். ரைட், தட்ஸ் a lot of risk also இல்ல, ஒரு பிசினஸ்க்குள்ள நுழைஞ்சு அதுல வந்து சஸ்டெயின் பண்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா ஒரு 100 பேர் வந்து ஐடியாஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு entrepreneur ஆகணும்னு நினைச்சா அதுல ஒரு 8 பேர் தான் So now comes the fourth philosophy again. Fourth philosophy is don't have regrets in life. ஸோ நான் ஆல்ரெடி யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டேன், ஐ மீன் படிச்சுட்டேன், அங்கே ஒரு 5-6 years ஒர்க் பண்ணேன். அப்போ ஐ டிசைடட் தட் இது வந்து இந்த ஃபார்முலா இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். தட் நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படி இருந்தாலும் 40 வருஷம் ஒர்க் பண்ண போகிறோம் சந்தோஷ். 20, 22, 25 வயசுலேருந்து 60, 65, 40 வருஷம் ஒர்க் பண்ண போகிறோம். அதை நம்ம ஜாபுக்கு போகிறதுக்கு பதிலாக, ஏன்னா ஒரு 5-6 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ யோசிச்சேன், இந்த ஃபார்முலா இப்போ இதே மாதிரி 40 வருஷம் என்னால் பண்ண முடியுமா? அப்படியே எனக்கு கொஞ்சம் அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு அங்கேயே. எனக்கு 5-6 years போனோடனே எனக்கு, அதாவது இப்போ காலங்காத்தால 5 மணிக்கு ஏஞ்சி கிரிக்கெட் ஆட சொன்னா நான் 4 மணிக்கு ஏஞ்சிப்பேன், பேட்மிண்டன் ஆட 4 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனா வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ்னா 7:45 தான் ஏஞ்சிப்பேன். ஐயோ எனக்கு பிடிச்ச அப்படியே என்ன இழுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்போ யோசிச்சேன், இது வேலைக்கு ஆகாது, இது வந்து ஆரே போற ஆட்டோ இல்லை, இது கடமாப்பட்ட போற ஆட்டோ தான். So I said, man, this is not going to work. So I said, இதே மாதிரி நான் இன்னும் 5 வருஷம் இழுத்து பிடிச்சிட்டு கடைசியில் 90 வயசு 100 வயசு டெத் பெட்ல இருக்கும்போது, ரைட், I don't want to have a regret. Yeah, one life, right? I don't want to have regret that, oh my god, Santhosh, அந்த ஐடியா வந்துச்சு உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம், நீ ஏதாவது பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு I said, heck with it, என்ன ஆக போகுது? We are middle class, we will never be on the road at least. அம்மா அப்பா கண்டிப்பாக ஒரு வீடு எங்கேயா வாங்கி வச்சிருப்பாங்க, எங்கேயா போய் ஒரு வாட்ச்மேன் வேலையை போச்சு சமாளிச்சு அந்த லெவலுக்கு யோசிச்சிட்டீங்க. அதான் நான் நான் உள்ள வரும்போது அதை யோசிச்சேன். I was like 29 I got into business. அப்போ I decided, said, okay, I'm going to give 10 years of my life and that is my primest life, prime period. Yeah, like where நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில போய் விபியா வர்க் பண்ணனா I would have made crores, leadership role, right? நம்மள வாய் நல்லா இருக்குதே, அதுதான் அசெட் இல்ல, வாயெல்லாம் நாய் நம்மள மதிக்க அந்த மாதிரி. சோ இதா பேசி கீசி ஏத்தி எங்கயாவது வர்க் பண்ணி மேல வந்துக்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனில கூட. So I know I had some strength. Right. Okay, I can talk well, I can communicate well, so I could have done well in software too. But then I said, then will I have regret or not? That was the question. சரி போ, என்ன இருக்கு இது. ஐ நோ இப்போ 40 வருஷம் நான் வேலை பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் போக முடியாது. மேக்ஸிமம் ஐ கேன் பிகம் அ மில்லியனர், சோட்டா மில்லியனர், அவ்வளோதான். ஒர்க் பண்ணி காசு சேர்த்து பண்ண முடியும். செட் ஓகே, ஐல் டேக் ரிஸ்க் 10 years. என்ன ஆக போகுது பார்ப்போம். இப்போ பண்ணாமல் எப்போ ரிஸ்க்கு இல்லை? அதுதான். That's amazing. Thank you for sharing that with me and us. The other question is, எல்லாருமே நினைக்கிறாங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தா கோடீஸ்வரன் ஆயிடலாம், லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் சம்வேர் நான் பார்த்த மனிதர்கள், நீங்கள் சொல்கிறீங்களா இந்த 10 வருஷம் கழிச்சு பெரிய சக்ஸஸாக இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரே ஒரு அவுட்லெட் வச்சு பெருசாக சம்பாதிக்க முடியாது. உங்களை மாதிரி ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓப்பனாக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தே பிகமிங் ரிச். இஸ் தட் ட்ரூ? ட்ரூ தானே. உங்களுக்கு லெவரேஜ் இல்லைன்னா உங்களால் எப்படி, how can you become very big? ஸோ எனக்கு ஒரு இடம் தான், ஒரு இடம், ஒரு பிஸ்னஸ், நான் அதுக்குள்ளே மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறேன்ற மைண்ட் செட்டோட நான் ஆரம்பிச்சேன்னா I can't be a multi-millionaire, correctா? Again, one philosophy example சொல்றேன், ஓகேங்களா? So the size of your dream is equivalent to your size of your fridge in your house. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ 90sல ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுக்கு வந்துருங்களா ரம்யா? அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு குட்டியா இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? Not so big. குட்டியா இருக்கும். உள்ளே வந்து ஒரே ஒரு டோர் தான் இருக்கும். ஒரே டோர் தான். அதுக்கு மேல ஒரு ஃப்ரீசர் குட்டி இருக்கும். பால் பாக்கெட்லாம் நம்ம வைப்போம். ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? அந்த டைம் உங்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருந்துச்சா? வீட்ல எப்பவுமே. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் என்னாச்சு, 2000sல வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்துச்சு. ரைட், அப்போ ஒரு 90 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர், அப்புறம் 230, 240 வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, ஃப்ரீசர் தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், சில்லர் தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும்.
அப்பவும் உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருந்துச்சா? இருந்துச்சு. கரெக்ட்டா? இப்போ 4 டோர் வந்துருச்சு. இப்பயும் ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? தட் however big you're buying your fridge, right, you will eventually do something to fill it. Correct. So that means if your dream is big, right, you will eventually do something to fulfill your dream. ஸோ இப்போ உங்க ட்ரீம் இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன், யூ வில் ஸ்டாப் தேர். ஸோ நீங்கள் சொன்னீங்களா ஒரே கடையில் அவருக்கு வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான் ட்ரீம், ஸோ யூ வில் ஸ்டாப் தேர். இல்ல அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணணும்ல. நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து லிமிடெட் ப்ராஃபிட் தான் அது இருக்கு. அவங்க ப்ராப்ளம். இல்ல அதை கிளியர் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். அது அவங்களுக்கே தெரியும் சொல்ல வரேன், ரைட்? தேர் நாட் கிட்ஸ். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவ்வளோ தான் வர முடியும், இவ்வளோ தான் சாப்பிட முடியும், ஒரு இவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னா அவ்வளோதான் உள்ள போய் மக்கள் உள்ள வர முடியும். பட் நாட் ரியலி, ரைட்? நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாம நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு காசு எடுத்து உள்ள போட்டு அதுக்கப்புறம் முழிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இவ்ளோ கஷ்டப்படுறோம், ஆனா இதுல இவ்வளவுதான் ஊதியம் வருது. அது அவங்க தப்புன்னு சொல்ல வரேன். ஆளும் தெரியாம கால் விடுறது அவங்க தப்பு, ரைட்? we can't take a tablet for their headache. You gave that advice also, which I saw ஒரு இன்டர்வியூல. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுங்க, ஒரு 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க அதை பண்ணீங்களா கொலபசி? இல்லையே, அதனால தான் சொல்றேன். அடி வாங்குறதா நான் சொல்ல முடியும், ரைட்? நான் பண்ணியிருந்தேன்னா two things would have happened. ஐயோ இவ்வளோ கஷ்டமா சொல்லிட்டு நான் பண்ணியிருக்க மாட்டேன். Seriously? 100%. Today, like if I have to go and start back a restaurant business, right? No way I'm doing it. Because I know how tough it is, right? You would rather go அந்த பிடிக்காத வேலையே பண்ணிருப்பீங்க. பிடிக்காத வேலை வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிப்பேன் சொல்ல வரேன். ரெஸ்டாரண்ட் குள்ள வந்திருக்க மாட்டேன் சொல்ல. ரெஸ்டாரண்ட் இஸ் a very 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 tough business. அதுக்கு முன்னாடி கார்மெண்ட்ல இருந்தீங்க. ஆமா 2-3 அது இதை விட டஃப் இல்லன்றீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு வந்து பிரஷர் இல்லைங்க. துணி நான் ஒரு வருஷம் வச்சு விற்கலாங்க, பிரியாணி நான் ஒரு நாள் மேலே விற்க முடியாது, ரைட்? So there is so much of pressure. I have to make it and I have to sell it. ஸோ எனக்கு வந்து டைம் இருக்கு வந்து ஒரு கார்மெண்ட்டை விற்கிறதுக்கு. இல்லை அப்படி விற்கலாம் கூட எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல 50% வேற எங்கேயாச்சும் யார்ட்டாச்சும் என்ன தள்ளி விட்டு அது க்ளோஸ் அவுட் ஸ்டாக்கை போட்டு விற்க முடியும். ஐடியாஸ் இருக்கு. இது நான் செகண்ட் ஹேண்ட்லேயே விற்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லேயே விற்க முடியாது. அன்னைக்கு வாங்கினா தான் உண்டு. நீங்க இதுல வேற நிறைய ஈத்தாஸ் வச்சிருக்கீங்களே, நாங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், ஃப்ரெஷ் ஃபுட் பண்ணுவோம். தேவையா அதெல்லாம்? தேவையா? அதான் சொல்லல, நம்ம வந்து ஒன்று கிரிமினலாக மாறிடணும். Be the mafia or be with the mafia. ஓகேவா? நம்மளுக்கு இந்த ஓவரா இந்த வேல்யூஸ் இருந்து தான் வந்து பட் there's a good side to that also சொல்ல வரேன். ஸோ எங்களோட வேல்யூஸ் என்னன்னா வந்து நாங்கள் எம்எஸ்சி ஆட் பண்ண மாட்டோம், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் we have never sold Pepsi Coke, we have never sold water. ஆமா, we have never sold தண்ணிக்கு எதுக்குப்பா காசு. So we were the first guys to come up with a bold concept. Yeah, you know, I was so amazed by it because இப்போ நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணும்போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஜிம் ஓனர் சொன்ன விஷயமே, மெம்பர்ஸ் எல்லாம் ஆனுவல் மெம்பர்ஷிப் பேக்கேஜ் எடுக்கிறாங்களான்னு மாத்திரம் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க வராங்க வரல அப்படிங்கிறது உங்கள் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கேயோ அவங்கக்கிட்டலாம் பேசி ஐ அண்டர்ஸ்டுட் தட் கொஞ்சம் ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸாக இருக்கிறவங்க தான் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியுமோ. இந்த மாதிரி நம்ம காசு வந்தால் போதும், பிஸ்னஸாக பார்க்கணும், இமோஷனலாக பார்க்கக்கூடாது. எம்ப்ளாயீஸ் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை பார்க்குறாங்க, நாங்கள் வந்து இது ஒரு இமோஷனல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக பார்க்குறோம்னு சொல்ல வரேன். ஸோ இஸ் தட் ஈவன் பாசிபிள்? அதில் இமோஷனலாக இருந்தால் ஃபினான்ஷியலாக பெனிஃபிட் வருமா? வரும், லேட்டராக வரும், கண்டிப்பாக வரும். ஸோ எதெல்லாம் எங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ ஸ்டார்டிங்கு, அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவாக மாறிச்சு லேட்டர். ஸோ ஆல் த பீப்புள் ஹூ கம் அண்ட் அசோசியேட்டட் ஹூ டேக்கன் அவர் லைசன்சஸ், எங்களோட உள்ள வந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 90% ஆஃப் தெம், மோஸ்ட் ஆஃப் தெம், தேவ் நாட் ஈவன் ஈட்டன் அவர் ஃபுட். ஓ, they haven't. அதாவது எங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவ் நெவர் டேஸ்டட் த ஃபுட். இல்லை யூஎஸ்ல இருக்கவங்க, ஆஸ்திரேலியா இருக்கவங்களாம் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த ஒன்லி ரீசன் தே காட் அட்ராக்டட் டு அஸ் பிகாஸ் ஆஃப் அவர் வேல்யூஸ். இவன் தண்ணியே காசு கொடுத்து விற்க மாட்டாங்க இவனுக்கு இந்த பசங்கள்லாம், அப்போ கண்டிப்பாக இவங்க நல்லவங்களா இருப்பானுங்க, ரைட்? இவ்வளோ வேல்யூஸ் வச்சிருக்காங்க. கோக் பிப்சி விற்க மாட்டாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில், அவங்க கோக் பிப்சி கொடுக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது நல்லதெல்லாம் தெரியும், அவன் எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யோசிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அதை காசு பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அவங்க கிட்ட. நல்ல கோளாறு, நல்லவங்க ஏதோ ஒரு கோளாறு, நல்ல கோளாறு கெட்ட கோளாறு, வாட் நாட். ஸோ வாட் ஆல் வாஸ் நெகட்டிவ் டு அஸ், ரைட்? ஏன்னா ஸ்டார்டிங்ல ரம்யா, யூ won't believe how many orders we lost just because of the fact that we don't எல்லாம் கால் பண்ணி ஆர்டர், அப்போ ஸ்விக்கில இல்லை ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க ரம்யா. நான் thousands of calls அட்டன் பண்ணியிருக்கேன், thousands of calls. அதில் அட்லீஸ்ட் ஒரு 5-10% of the calls, right, we miss the order because என்கிட்ட கோக் பெப்சி இல்லை. ஆர்டர்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கோக் சாரி இல்லைங்க கோக் டப்புன்னு வச்சிருவாங்க. இட் யூஸ் டு ஹர்ட் அஸ் லைக் கிரேசி. என் கோஃபவுண்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, மச்சான் இதெல்லாம் தேவையா, மூடிட்டு நம்மளும் விற்கலாமேடா. சார் வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. லைக் பட் யூ ஹேவ் டு see, இப்போ நீங்க ஒரு மரத்து மேல ஏறுறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த கிளையை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஸ்ட்ராங் எல்லாம் நீங்க ஏற மாட்டீங்க அந்த கிளை மேல, கரெக்ட்டுங்களா? அது மாதிரி மக்கள் ஃபர்ஸ்ட் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டெஸ்டிங் ஃபேஸ். அப்பதான் மேலே நம்ம ஏறி நிற்க முடியும். இன்னைக்கு இவ்வளோ பேர் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் we were very strong. 12 years உண்மையா இருந்திருக்கீங்க. இது முதல்ல பொறுமை எருமையோட பெருசுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு.
எங்கேயுமே அந்த டெம்டேஷன் வரல, எதுக்குப்பா இதெல்லாம், நம்மளும் மத்தவங்க மாதிரி இருந்துடலாமே. இல்லைங்க அப்படி பண்ணிட்டால தென் யூ லூஸ் யுவர் இன்னர் கோர் ரைட். Yeah, யூ லூஸ் that's யுவர் ஸோ தென் மற்றவங்களுக்கு தெரியுதுல்ல, எனக்கு தெரியும்ல. கரெக்ட். டேய் இவ்வளோ பேசினேன் ரைட், நீ இப்போ நீ யூ காட் சோல்ட் அவுட் ரைட். ஸோ எனக்கு தெரியும்ல நான் பண்ணுறது. பியூட்டிஃபுல். இப்போ உங்கள் கோஃபவுண்டர்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணீங்க. another thing I've heard about business is தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க, யூ வில் regret it later, because நிறைய 9 out of 10 people பிரிஞ்சிடுறாங்க, சண்டை வருது, துரோகம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் ஆரம்பிச்சது வந்து உங்களோட ஃப்ரெண்டோடையும் ப்ளஸ் உங்களோட ஒய்ஃபோட கிளாஸ்மேட்டோடையும், am I right? கரெக்ட். So how did you get into this, and இது வரைக்கும் அது டச் வுட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், what were the things which went right there? You have to set your expectations first. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும். ரெண்டு பேருக்கும் வந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருக்கணும் ரைட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இப்போ என்னோட ப்ளஸ் வந்து என்னோட மைனஸ் ஷுட் பி மை கோஃபவுண்டர்ஸ் ப்ளஸ். லைக் இஃப் ஐ எம் டூ இன்ஸ்டிங்டிவ், somebody has to be logical. எனக்கு கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கோஃபவுண்டர் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் போட்டுலாம் பிடிக்க முடியாது ரைட். இன்டர்வியூலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். இட் ஹேஸ் டு ஹேப்பன் சொல்ல வரேன். ஃப்ரிக்ஷன்ஸ் வில் கம் வித் ஃப்ரெண்ட் ஆர் வித்வுட் ஃப்ரெண்ட். ஓ ஓகே. அது வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது, புரியுதுங்களா? அவாய்டே பண்ண முடியாது சொல்ல வரேன். ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கிறதுனால we can solve it easier. You think? சண்டை போட்டு இதை பேசினா கூட கடைசியில் மச்சான் வாடா நமக்குள்ள என்ன இருக்கட்டும் மச்சான், நான் உனக்கு தான் யார் திட்ட போறேன் சொல்ல முடியும். இப்போ ஒரு புது ஆளுகிட்ட கூப்பிட்டு நான் I can't play my emotional card because there is no emotional card there. போடாங்க கோயான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ காட் ஹேவ் அ வெரி 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 ஸ்ட்ராங் ஜெனுவன் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் பிளேஸ் சொல்லுவார். தே நோ தட் வேர் டு கிவ் இன் அண்ட் வேர் டு கிவ் அப். Okay, beautiful. They will give in. Okay, oh சந்தோஷ் இந்த மாதிரி கேரக்டரா, ஓகே அவன் அப்படி அவன் சொல்றதான் செய்வான், அவன் என்ன சொன்னா கேட்க மாட்டான், அவன் லூசு அப்படி அவங்க அந்த மைண்ட் செட் வந்துருவாங்க. என் கூட இருக்க மக்கள் எல்லாமே ஓகே இவன் இப்படிதான்டா அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லுவாரு. ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி they'll play around me, அதே மாதிரி I'll play around them சொல்லுவாரு. ரைட். ஓகே. இதோட ஃப்ளிப் சைட், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பெரிய அம்பிஷியஸாக ஒரு கோல் வைக்கிறவங்க சிங்கிள் ஆண்டர்பிரினரா அதை பண்ண முடியாதா? Do you really need a partner? சூப்பர் கொஸ்டின். சிங்கிளாக பண்ணலாம், பட் ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவேன். மை கொஸ்டின் இஸ் லைக் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் அமையலான்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ஹாவ் அ பேக்ரவுண்ட் வேர் ஐ வாண்ட் டு டூ திஸ், ஆனால் எனக்கு யாருமே அப்படி தெரியல, எங்கள் ஃபேமிலியில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் ஐ எம் வெரி ஸ்டார்ட் பண்ணுங்க. somebody will come and join for sure, because the most important reason to succeed in a startup is not the idea. Okay. It's not the idea, it's not the execution, it's not the market size, it's your bloody co-founders. Yeah. Because if you have a great co-founder, you can go and kill in any area, any industry, anything சொல்ல வரேன். Provided they are as passionate as you. Not necessarily. அப்படியா? They don't have to be. இப்போ Aditya is not as passionate as me in certain things. He's passionate in different things சொல்ல வரேன். But we both are என்ன சொல்றது, passionate சொல்றதுக்கு பதிலா, but we both are serious னு சொல்லலாம். That's a nice word. We both are serious to and understand that, like, you know, எல்லாருமே ஒரே டைம்ல ஓகேங்களா, two people, Ramya, okay, you can take it, you can write on the wall, two people will never have the same level of excitement, same level of hard work, same level of passion at the same time. Never. One person will always have a little bit higher and one person will always be a little bit lower. அப்படிதான் போயிட்டே இருக்கும். அதுதான் லைஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ நீங்களான கோஃபவுண்டர் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஓகே என்னோட பர்சனல் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் இல்லை வச்சுக்கோங்களேன். நான் பயங்கர எக்ஸைட்டடாக நான் வேலை பண்ணிட்டே இருப்பேன். லெட்ஸ் சே உங்களுக்கு பர்சனல் லைஃப் சின்ன ப்ராப்ளம். How can you be same excited? And for me to expect you to match my energy is stupidity of myself, right? So I have to give in some space. So நாங்கள் என்ன philosophy ஃபாலோ பண்ணுவோம்னா, don't see the gap, fill the gap. Nice. அப்படின்னா இப்போ there's a gap. நானும் ஆதித்யா பண்ணிருக்கும் போது ஆதித்யாக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, பர்சனல் இஷ்யூ இருக்குது, நான் எனக்கு ஒரு டியூட்டி சொல்லியிருக்கேன், அவனுக்கு ஒரு டியூட்டி சொல்லியிருக்கேன், அதை அவனால் பண்ண முடியல வச்சுக்கோங்களேன். நான் அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு டேய் ஏன்டா நீ பண்ணல நான் சொல்ல மாட்டேன். ஓகே அவனால் பண்ண முடியாது, நாட்டுக்கு போய் பண்ணிடுவேன். அவ்வளோதான். My goal is not to see the gap. You address the conflict. So நான் கேப்பையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா உட்காந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன். I'm disrespecting my business, I'm disrespecting my co-founder. மச்சான் பரவாயில்லடா, நான் இருக்கேன்டா, I'll take care. So அதே மாதிரி எனக்கு ஏதாவது கேப் இருந்தால் கூட he'll come and fill in. So this is the philosophies we use within our gang. Perfect. Co-founder ஃபவுண்டரோட ஈத்தாஸ் பற்றி சொன்னீங்க. There's something also exciting new புதுசாக இப்போ நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு குவிக்காக வந்து மணி வேணும் அப்படின்னு சொன்னால் you rather invest in a business
ஆர் பி ஆண்டர்பிரினர் தேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ கார் வாங்குறதோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குயிக்காக மணி நான் சொல்ல மாட்டேன், குயிக் கிடையாது, ஃபாஸ்ட்டான்னு சொல்லியிருக்கீங்களோ? இல்லை அப்படி ஃபாஸ்ட் கிடையாது. சி குயிக்கோ ஃபாஸ்டோ நத்திங் ஆஃப் தட் சைட். வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட். ஸோ when you are in a business, right, so this comes in this classic talk about diversification சொல்லுவாங்க தெரியுமா. Don't put all eggs in your one basket. That's the most stupidest thing to tell to an entrepreneur at the beginning stage. Okay. ஓகேங்களா. அது அந்த டைவர்சிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா when you are old, லைக் அது எங்கே வந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓகே ஒரு ஸ்டாக் வாங்குறது போல 10 ஸ்டாக் வாங்கி போடுங்க ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் 1 இயரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம பண்ணணும் சொல்லிட்டு உள்ள போகிறது வந்து மோஸ்ட் ஸ்டூபிட் திங். பிகாஸ் இட்ஸ் லைக் ஆஸ்கிங் சச்சின் டெண்டுல்கர் when he is 16 years playing for India, சச்சின் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையில் 4 ஹவர் கிரிக்கெட் ஆடுங்க, ஈவினிங் 4 ஃபுட்பால் ஆடுங்க சொன்னால் ஐ நோ ரிடிகுலஸாக இருக்குது அது கேட்கவே. ரைட். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அதே மாதிரி. ஓகே உங்களுக்கு 2 கார் இருக்குது, நான் 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறேன், உங்களுக்கு 2 கார் இருக்குது. இந்த காரில் 1 லிட்டர், இந்த காரில் 1 லிட்டர் போனால் நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும்? ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் பாதி தானே போக முடியும். பட் ஒரே காரில் நீங்கள் 1 லிட்டர் போட்டீங்கன்னா டபுள் போகலாம்ல. கரெக்டாக. அப்போ அப்படி தானே உங்களுக்கு பிஸ்னஸும். ஸோ யோர் டைம், யோர் மனி அண்ட் யோர் எனர்ஜி இஸ் ஆல் லிமிட்டெட். யா. So why would you take time out of your first business and put in your second business when your first business is not that successful yet? Fair. Right? And second thing is, right, நம்ம மக்கள் என்ன தப்பு பண்றோம்னா கொஞ்சம் business நல்லா வரும்போது we pull money out of that and go and invest in something where you don't have control. Yeah. Do you have control in real estate, Ramya? Can you exactly tell me that Santhosh in next year 30% 50% நான் சொல்ல முடியும் உங்களுக்கு இல்ல control எல்லாம் யூகோ தான். ஸ்டாக் மார்க்கெட்ல கண்ட்ரோல் இருக்கா, பிட்காயின்ல கண்ட்ரோல் இருக்கா? பட் உங்க பிசினஸ் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா you are operating the business. கரெக்ட்டா? So ₹1 போட்டா ₹1 5 காசு எனக்கு இங்க வருதுன்னு தெரியும் போது why would I put 100 rupees and make it to 105 rupees than take that 50 rupees out of the 100 and put in a real estate where I have zero control right now. The only time you go and invest is when you have lesser energy, you invest in other people's energy. Right. Makes sense. Right? And or when you have enough money that your business need மேல உங்களுக்கு மணி இருந்துச்சுன்னா அப்போ டைவர்சிஃபை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். Okay, got it. Okay, you're doing podcasts, you're doing media and whatnot, right? If you make extra 10 lakhs profit, right? How does it make sense for you to pull it out and buy an apartment or something? Rather, put the 10 lakhs back into your business, which will help you to make 1 crore, make it to 1.5 crores. So that's my question, right? இப்போ என்கிட்ட பிஸ்னஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் உங்கள் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, அதை நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சைலண்ட் இன்வெஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களை சொல்கிறேன், நான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கோன் கிவ் மணி ஹோப்பிங் தட் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆக்கி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி. அதுமே ரொம்ப ரிஸ்க் தான் சொல்ல வரேன். You should only invest money when you don't need that money and that money is not going to hurt you even if it's gone. If you are mentally able to write off that money, அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க, யூல் பி பீஸ்ஃபுல். இல்லைனா நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க, யாருமே இன்வெஸ்ட் அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டீங்க. ஏன்னா என் 10 லட்சம் போச்சு 10 லட்சம் போச்சு நோண்டிட்டே இருப்போம் அவங்கள. அதுக்கு நீங்கள் ஜாலியாக கோல்டு வாங்கிடுங்க, எல்ஐசியில் போட்டுருங்க, ஓகேல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வாங்கி ஜாலியாக இருங்கன்னு சொல்ல வரேன். ரைட். அதுவும் ரிட்டர்ன்ஸ் தானே. இல்லை ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற எஸ்பெஷலி இந்த ஜென்சி மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நான் காசு எடுத்து எங்கேயாவது கரெக்டாக போட்டேன்னா அது எனக்கு பயங்கரமாக ரிட்டர்ன் ஆகும் 3 times 4 times நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு. அது செட் ஜென்சி ஏவா இருக்கணும், பிஆ இருக்கணும், சி யாரா இருக்கணும் சொல்ல வரேன். பட் வாட் இஸ் த ரியாலிட்டிங்கிற? ட்ரூ. ரைட். பிஸ்னஸ் as risky தானே. there is no fixed return. You don't know, like ஒரு கோவிட் வந்தா பிசினஸ் என்ன வேணா ஆகலாங்க. கண்டிப்பா. Right, 5 yearsல look at what all have happened, no? And how much have changed. And everything is online now. Yeah. Imagine kutti kirana stores are getting killed because of quick commerce right now. Yeah. Right, so you don't even know whether business is going to stand for 5 years. How can you invest 10 lakhs and expect whether it's going to grow? You don't know. So you understand the risk and play along with the risk in solvara. Okay. And the higher the risk, higher the reward. Look at it that way. But my advice is, if you want to invest, mentally write that money off, you'll be peaceful. Think you had an accident and you had to add 10 lakhs on surgery க்கு நீ பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க, அப்படி போட்டு விட்டுருங்க. வந்தா நல்லது, வரலனாலும் பரவாயில்லை. ஓகே, மனசு தேத்திக்கலாம். God, யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம். அதான் சொல்ல, அந்த ரிஸ்க் இல்லனா ஏன் உள்ள போறீங்கன்னு சொல்லுவாரு. The middle class mentality ஒன்னு இருக்குல்ல, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சு நமக்கு காசு இருந்தாலுமே 10 லட்சத்தை வந்து போனா பரவாயில்லன்ற மனசு நமக்கு என்னைக்கு வரும்? அதான் சொல்ல வர தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஏன் வரணும்? வராத ஏன் கொண்டு வரீங்க நீங்க உள்ள? சேஃப்டா கோல்டு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு லேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. என்னைக்காவது see one more biggest thing is, right, எல்லாம் land நம்ம பேசுறோம். we forget the concept called inflation, Ramya. Yeah. Okay, inflationனா வந்து நம்ம ஆர் பையிங் கெப்பாசிட்டி. அதாவது நம்ம 20 வருஷம் முன்னாடி பால் பாக்கெட் என்ன காஸ்ட்டு, ஒரு சிகரெட் என்ன காஸ்ட்டு, அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 6 to 7% இன்ஃப்ளேஷன் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்ரி 7 years the value of 1 rupee becomes 50 paise. Correct.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னைக்கு 1 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கி 20 வருஷத்துக்கு அப்புறம் 2 கோடி 3 கோடி ஆனாலும் இட் இஸ் த சேம் மணி பிகாஸ் எவ்ரி 7 years 1 crore becomes Yeah, 50 lakhs. 50 lakhs. அது பையிங். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க நான் 2 கோடி 1 கோடி அப்போ போட்டு இப்போ நான் 2 கோடி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் தெருக்கோடியில் தான் வருவோம் நம்ம பிகாஸ் இட் டஸ் நாட் ஏன்னா நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் விட அதுக்கு நீங்கள் கட்டணும். ஆமாம். Right? I'm not saying real estate is bad. No, a lot of people have made money in real estate. But middle class என்ன ஆப்ஷன் நம்ம அபார்ட்மெண்ட் வாங்குவோம். கரெக்ட். ரைட்? அபார்ட்மெண்ட் வாங்கி அதோட அப்ரிசியேஷன் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் அப்ரிசியேஷன். யா. அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க க்ரோ பண்ண முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு ஆல்சோ அட்ரஸ் த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் த பிஸ்னஸ் வேர்ல்ட். அதை நான் நிறையா பார்த்துட்டு இருக்கேன் ஆஃப் லேட். ஒன்று நிறைய கடன் வாங்கி ஏதோ ஒரு நாள் அந்த டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடில் வி ஆல்சோ சி பீப்புள் வேர் தே ஜஸ்ட் டிப்ரெஸ்ட், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஒரு டிசார்டர் யங் ஏஜில் வருது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கேர் அரவுண்ட் தட் ஏரியா. அண்ட் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு வேலைக்கு சேர்றவங்களே எங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், நாங்கள் 6 மணி நேரம் தான் வேலை செய்வோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவங்களும் பார்க்குறோம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஆல் ஆஃப் திஸ்? ஒர்க் லைஃப் பேலன்ஸா இல்லை வந்து மென்டல் ஹெல்த்தா கிளியராக கேளுங்க. ரெண்டு பற்றியும் சொல்லுங்கள். பிகாஸ் இட் ஆல் கம்ஸ் இன் த சேம் பாக்கெட். லைக் பிகாஸ் நாங்கள் மல்டிபிள் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், லைக் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிஸ்னஸ் போகுமா போகாதா, லைக் சோ மச் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ், ரைட்? ஓகே, ஸோ வாட் இஸ் யோர் டிப் as somebody who is ரீசென்ட்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அந்த லெவலுக்கு ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்குது, ஹெல்த்தில் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா வாட் இஸ் யோர் டிப்? இல்லை லைக் எவ்ரிபடி கோஸ் டு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான். எதர் இட்ஸ் இன் பிஸ்னஸ் ஆர் இன் யோர் ஹெல்த் ஆர் இன் யோர் பர்சனல் லைஃப் தெர் இஸ் எங்கேயா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம் யாருக்காச்சும். அது we cannot avoid it. So the way I see is if I go through any problem, only thing I say to myself, Santhosh, at least you're alive today. You woke up today morning. There are 150,000 people who did not get the opportunity to wake up today morning. Right. Every day there are 150,000 people die overnight. Okay, well, you've survived that. I think you can survive this. Easy, simple. Okay. வாட் அபவுட் இந்த அடுத்த பார்ட் ஆஃப் மை கொஸ்டின், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து இப்போ நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ நான் ஏதாவது சொன்னால் என்ன நானே மூத்தி ஆக்கிடுவானுங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இல்லை, இதில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. நீங்களே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, நான் வந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம்லாம் வந்து ஐ ஹேட் இன்வெஸ்டட் டைம் அட் ஒர்க், நிறையா புக்ஸ் படிப்பேன், எனக்கு டைம் போகிறதே தெரியாது, எனக்கு எக்யூப் பண்ணிக்கிட்டது பண்ணேன் அப்படின்னு. அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் உண்டு, சக்ஸஸ் உண்டுன்றது இருக்கு. ஒர்க் லைஃப் இல்லை சக்ஸஸ் அவங்களுக்கு மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் ரம்யா. அதை பற்றி நம்ம பேசவே தேவை சொல்லுவோம். சி ஒர்க் லைஃப் பேலன்ஸோட வந்து ஒர்க் லவ் பேலன்ஸ் நம்ம சொல்லணும்னு சொல்ல வரேன். இஃப் யூ லவ் யுவர் ஒர்க், ரைட், you would not even see the time. Simple. I have never seen time. நான் இன்னைக்கும் ஃபேக்ட்ரியில் போய்ட்டு R&D பண்ணிட்டு வந்தோம், நான் டைம் பார்த்துருவோம், ஐயோ 2 hours ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் யோசிக்கலாம் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இஃப் யூ லவ் யுவர் ஒர்க், why are you even worried about? So the only people who talk about all these things is because they don't love their work. So they're entitled to talk. அவங்களுக்கு பிடிக்காத வேலையை அவங்க பண்ணாதீங்க. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறா? சி இப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து வாடகை கேட்குறீங்க, வாடகை 30,000 rupees சொல்கிறாங்க. முடிஞ்சா கொடுங்க, முடியலாம் கொடுக்காம போயிடுங்க. நீ ஏன் 30,000 வைக்கிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவன் வீடு அவன் கேட்குறான், உனக்கு பிடிச்சா பிடி. ஸோ உனக்கு அந்த கம்பெனி கல்ச்சர் பிடிக்கலன்னா போயிடு. ஏன் ஒர்க் பண்ணுற அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு? நீ ஏன் why are torturing yourself? If you go to a company, you don't like the culture, please go away. Nobody is forcing you, right? And the idea to say that I'll work exactly 6 hours, I'll work exactly now, how is it possible, Ramya? How is it possible? இப்போ நீங்கள் சசிம், நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்காங்க. Do you believe that you will not think about your mom in your office time? இட்ஸ் வர்ஸோ ஃபார் மீ. நான் வந்து கேமரா ஃபேஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்றாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா எனக்கு சிரிக்கிற சீன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னா என் வேலைக்கு தான் நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. மைண்டில் யூ கேனாட் பி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸில் ஏதோ நாளைக்கு ஒரு முக்கியமான ஷூட், ரஜினி சாரோட கமல் சாரோட பெரிய முக்கியமான ஷூட் சீன் இருக்கு உங்களுக்கு, ரைட்? வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிக்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக. So அங்கேயே you're defeating the concept. There's no work life balance, this is work life integration. அதாவது சம்டைம்ஸ் இது இப்போ நம்ம பாடி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ பாடி வந்து நைட் டைமில் வந்து லிவரு அதெல்லாம் வந்து இட் வில் ஒர்க். மத்தியான டைமில் வந்து ஸ்டமக் டைஜஷன்லாம் ஒர்க் ஆகும். இப்போ காலையில் டைமில் வந்து நம்ம ஹார்ட் ஓடும் போது வரைக்கும் ஹார்ட் அதிகமாக இருக்கும். ஸோ யூ கேனாட் கோ அண்ட் டெல் யுவர் பாடி ஹார்ட் வந்து நீ பிரேக் எடுத்துக்கோ 4 hours.
லிவர் வந்து நைட்டு நீ வந்து எதுவுமே பண்ணாத இப்போ மூச்சு விடாத. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்ரிதிங் ஒர்க்ஸ், ஒன் ஒர்க்ஸ் மோர், ஒன் ஒர்க்ஸ் லெஸ். இது அந்த அந்த இந்த மாதிரி அந்த அந்த ஒரு பஜனை பண்ற மாதிரி இருக்கும் தெரியுமா, ஃப்ரண்ட்ல போய் பேக்ல அந்த மாதிரி வந்து நைட்டு தூங்கும் போது ஹார்ட் கொஞ்சம் ஸ்லோவா பீட் அடிக்கும், ஓகேங்களா. லிவர் அதிகமாக வேலை செய்யும், லங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நம்மளை பின்னாடி நாய் துரத்து வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஹார்ட் ஃபாஸ்ட்டாக, அப்போ ஹார்ட் ஸ்லோ, ஹே திஸ் இஸ் நாட் யர் ஹார்ட் டைம், நீ வந்து ஹார்ட் ஸ்லோவாக தான் அடிக்கணும்னு சொன்னால் நான் நாய் கடிச்சிடும் நம்மளை, ரைட். ஸோ அப்போ இப்போ உங்கள் அம்மாவுக்கு தேவையான போது நம்ம ஒர்க்கை குறைச்சிட்டு யூ வில் கோ டேக் கேர் ஆஃப் யுவர் மாம், ரைட். ஸோ வீட்டிலலாம் நல்லா இருக்கும்போது தட் டைம் யூ கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஜாப் ஆர் யுவர் பிஸ்னஸ் மோர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் எஸ் அ நான் இப்படி தான் இருக்கிறது பதில், ஐ ஃபீல் இஃப் யூ கேன் இன்டெகிரேட் ஒர்க் அண்ட் லைஃப் in a proper way, it will give you better results, and I feel I could be wrong, it has worked for me. No, that's a very nice deep reflective thought, and அந்த தாட்டை நானும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ திங்க் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா அபவுட் திஸ் ஹோல் கான்செப்ட். உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு கோட் நீங்கள் போட்டிருந்தீங்க, தட்ஸ் ஐ திங்க் யோர் ஓன் கோட். எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதை படிக்கும்போது, விச் வாஸ் டிவோர்ஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஜெயில். அதை பற்றி ஒரு டீப்பாக ஒரு கீழே ஒரு கேப்ஷனும் போட்டிருந்தீங்க. What made you write that, and what was your thought about it? ஏன் அதை பற்றின ஒரு போஸ்ட் போடணும்னு உங்களுக்கு? Because I have a lot of my friends, you know, have gone through, and you know, இப்போ just because you have done something doesn't mean it always have to be right all the way. இப்போ அதாவது two people cannot grow at the same time. ஸோ நீங்கள் லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணியிருக்கும் போது ஒரே மாதிரி இருந்திருப்பீங்க, பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் டூ பீப்புள் ஹேவ் தியர் ஓன் லைஃப்ல. யூ மைட் ரீட் டிஃப்ரெண்ட் புக்ஸ், யூ மைட் வாட்ச் டிஃப்ரெண்ட் மூவிஸ், யூ கோ டிஃப்ரெண்ட் பிளேஸ், அதர் பர்சன் யுவர் பார்ட்னர் could read, right? Eventually people will evolve, and there's nothing right or wrong aboutங்கிறேன். நம்ம சொசைட்டியில் வந்து அதை வந்து ஒரு டபு, ஒரு இது மாதிரி போட்டு, ஒரு வேலி மாதிரி போட்டு, மகனே நீ உள்ள போயிட்டடா சாவர வரைக்கும் நீங்க இருக்கணும்னா இட்ஸ் ஜெயில் தானே அவனுக்கு, ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்க, there's a lot of my friends, you know, women who have gone through emotional abuse, physical abuse, and அதையும் தாங்கிட்டு அவங்க வீட்லயே இருக்கணும். எதுக்கு? அப்படிதான் அந்த ரித்தானியா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இறந்து போனாங்க திருப்பூர்ல, அப்பதான் அந்த போஸ்டர் போட்டேன் நான் சொல்ல வரேன். ஸோ அதான் சொல்ல வரேன், இப்போ என் லைஃப் கூட எனக்கு ஓகே, பட் டிவோர்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை. என் டிவோர்ஸோட என் லைஃபே முக்கியம். ஹவு ஸ்டூபிட் இஸ் தட்ங்க? பட் இங்கே சொசைட்டி ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்குல்ல இந்த விஷயத்தில். இதுக்கப்புறம் காலம் முழுக்க என்ன எப்படி பார்ப்பாங்க, எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க, அது அவங்க பிரச்சனைங்க. அதான் சொல்கிறேன், பார்க்கட்டுங்கிறது அவங்க பிரச்சனை. நம்ம ஏன் அதை பற்றி நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? அதுக்காக தான் அந்த போஸ்ட்டை போட்டோன்னு சொல்ல வரேன், ரைட்? நம்ம லைஃப் தான் முக்கியம். ஸோ நான் அது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க, ஓகேங்களா? ஒரு காட்டு மாட்டிட்டீங்க, ஒரு கரடி அடிச்சு சண்டே பிடிச்சி வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் வெளியே வந்த அப்புறம் ஊர் மக்கள் உங்களை பாராட்டணுமா இல்லை உங்களை திட்டணுமா? ஆக்சுவலாக பாராட்டணும், கரெக்டா? ஆமாம். அப்போ அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மேனேஜ் விட்டு வெளியே வந்திருக்கேன், நான் அதை என்ஜாய் பண்ணணுமா, பாராட்டு வாங்கணுமா, இல்லை திருப்பி நான் திட்டு வாங்கணுமா? நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பாராட்டு வாங்கி சந்தோஷமாக இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். அதே நம்ம பண்ண மாட்டோம். டு ஆல் த பொதுமக்களே, அடிபட்டு வெளியே அவங்களே வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தான் அடிபட்டு அவங்க லைஃப் உள்ளே போகிறாங்க, அவங்க லைஃப் வெளியே வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ரைட்டு தான் இருக்குது. ஓகே வாமா, சந்தோஷமாக இருக்கேம்மா, ஹாப்பியாக இருக்கேம்மா, தேங்க்ஸ்மா, வெரி குட்மா சொல்லிட்டு போகிறது தான் உங்களோட வேலை. நைஸ் நைஸ். ஓகே, ஜஸ்ட் டு ரேப் அப், நம்ம ஃபேக் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டில் இருக்கோம். நீங்கள் நிறையா புக்ஸ் படிப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல. இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன், இப்போ ஃபுல்லாக ஆடியோ போயிட்டேன். நோ ப்ராப்ளம். ஃபார் எனி பர்சன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 3 புக்ஸ் சொல்லுங்களேன், இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் உங்கள் லைஃப்லன்னு சொல்கிறது. பிஸ்னஸா ஜென்ரலாக? எனிதிங் இட்ஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது. இட் கேன் பி பிஸ்னஸ் ஆர் அதர்வைஸ். ஓகே, பிஸ்னஸ் புக்னா ஃபர்ஸ்ட் பேசிக் புக் இஸ் பர்பிள் கவ். ஓகே, ஏன்னா ஹவு டு பி டிஃப்ரெண்ட், ஹவு டு பி யூனிக், சேத் கார்டனோட பர்பிள் கவ். பிஸ்னஸில் செகண்ட் புக் இஸ் டெலிவரிங் ஹாப்பினஸ் பை டோனி ஷே, founder of Zappos, a $1 billion shoe brand. Amazing book, amazing book. அதுக்கப்புறம் வந்து பேசிக் ரிலேஷன்ஷிப் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் வந்து 4 agreements by Don Miguel Ruiz. 4 agreements, killer of a book. அது புரிஞ்சிருச்சுனாலே, அது புரியதுக்கு வேறு மைண்ட் செட் ஒன்று புரிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு 20% இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே will be all be monks. அதுலேயே செகண்ட் புக் இஸ் ரிட்டன் மாஸ்டரி ஆஃப் லவ். அமேசிங் புக். அதுக்கப்புறம் டிசிப்ளின், அதுக்கெல்லாம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இஸ் a great book. படிச்சிருக்கேன், சரியான புக். ஐயோ, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதா கஷ்டம், படிக்க ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அப்படிதான் தெரியும் வெளியே இருந்து, உள்ள எனக்கு தான் தெரியும் எவ்வளோ அல்வா கொடுப்பேன்னா. ஸோ எல்லா வாட்டியும் நான் வந்து எந்த போய் திருப்பி அந்த புக் வாங்கிடுவேன். நான் வேண்டே 3 புக்கு வீட்டில் இருக்கும், ஏர்போர்ட்டில் வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குவேன், படிக்க மாட்டேன். ஸோ நவ் ஐ பிகம் வெரி ஆரேட்டரி. ஐ லிசன் டு லாட் ஆஃப் ஆடியோ புக்ஸோட யூடியூப்ல நிறைய டாக்குமெண்ட்ரிஸ். நான் ஃபுட் இண்டஸ்ட்ரினால ஐ கோ அண்ட் ஸ்டடி அபவுட் அதர் பிராண்ட்ஸ். வேர்ல்டு ஃபுல்லாக யார் யார்
QSL இருக்கேன், என்ன அதை பற்றி நிறைய படிச்சுட்டு இருப்பேன். நான் ஸ்டடி அபவுட் ஹெல்த், நியூட்ரிஷன், Nice. எக்கச்சக்க பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு எனக்கு. அதனால ஸ்டடி லாட் அபவுட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லாட் அபவுட் ஃபினான்ஸ், லாட் அபவுட் லிட்டில் பிட் அபவுட் பாலிடிக்ஸ், குளோபல், பிகாஸ் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து ஒரே இருப்பாங்க. ஸோ ஐ ட்ரை டு லீட் லிட்டில் பிட் in all these areas to be என்ன சொல்றது, cognizant of what's happening. So I kind of love listening, Okay. more reading right now. இப்பலாம் ஆமா. கிரேட். ஓகே, த ஃபைனல் திங் இஸ், இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? Don't think too much. Okay, அதாவது I'll share my bungee jumping story, you know. Please. Most எங்க போய் பேசலாம், I finished that with the. So this happened in 2018. 2018ல வந்து January monthல வந்து one of my close friends, she did bungee jumping. Okay. Bungee jumping தெரியல? I know. It's a dangerous. உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? So according to me, that's one of the most stupidest things in the world. Why? Because you voluntarily go to the place. Nobody is like, you know, Correct. pushing you to, like யாரும் உங்களை கை கட்டி எடுத்துட்டு போகல. நீங்களா வாலண்டியர் எடுத்துக்கு போறீங்க, and then you pay 10,000 rupees. Yeah, 10,000 1 லட்சம். Whatever, okay, whatever. I'm saying let's keep it 10,000. You're paying 10,000 rupees to jump from a place where there is a small percentage of probability that you can die. Yeah. So logically, it does not make any sense to anybody to do that, right? Because யாரா உங்களுக்கு காசு கொடுத்தா கூட, if I'm giving you 10 lakhs, then okay, பரவாயில்ல, 10 lakhs கொடுக்குறானே சந்தோஷ், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு you can jump, right? நீங்களே போய் காசு கொடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு இடத்துக்கு போயிட்டு குதிக்கிறதுல, டேய் எவ்வளோ கேவலமான லாஜிக் அது. பட் எத்தனையோ பேர் அதுல பயங்கர பைத்தியமா பண்றாங்க. லூசுங்க எல்லாத்துலயும் இருக்காங்க, நானும் குதிச்சிருக்கேன், நானும் லூசு தான். பட் பிளேன்ல இருந்து குதிப்பாங்க. பட் if you look at that, right, yeah, லாஜிக்கலா பார்த்தா doesn't make sense, right? அதனால தான் நான் இந்த பிளேன்ல இருந்து குதிச்சது இல்ல, நான் பங்கி ஜம்ப்லாம் பண்ணதே இல்ல, அது வரைக்கும் பண்ணதே இல்ல. ஓகே, ஓகேங்களா? சோ ஜான்ல என் ஃப்ரெண்ட் பண்ணிட்டு Facebookல ஒரு வீடியோ போட்டா. நான் உடனே பெரிய இதாட்ட போய் கமெண்ட்ல போய், when I come to Singapore I will also do. தேவையா? he said that. நான் தெரியாம ஃப்ளோல கெட்ட வார்த்தைலாம் வரல, அந்த மாதிரி ஃப்ளோல அடிச்சு விட்டேன், எனக்கு தெரியாது, நான் போட்ட கூட ஞாபகம் இல்ல. Okay. And then apparently I had gone to Singapore in month of April, நினைக்கிறேன், April 2018. ஸோ அவள் கால் பண்ணுறான், என் ஃப்ரெண்ட், டே எப்படா இருக்க, சரி வாடா போகலாம் அப்படின்னு. எங்கே அப்படிங்கிற, பங்கி ஜம்பிங். என்னடா பங்கி, ஆமாம் நீ தான் வரேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டா. அவள் ஆல்ரெடி குதிச்சிட்டா, ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ ஈகோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளால் குதிச்ச முடியுது, உனக்கு என்னடா நீ ஆல்ரெடி ஆண்டர்பிரனரா, ஊனு காலேஜ் அப்பயே நான் ஒரு 50-100 காலேஜ் போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் நான் போய் அட்வைஸ் கொடுத்துருக்கேன், ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் சாப்பிட்றதா ரிஸ்க் சொல்லிட்டு பேசிட்டுருக்கேன். அப்போ நீ ஒரு ஹிப்போக்ரேட், நீ மற்றவங்க ரிஸ்க் எடுக்க சொல்ற நாயே, அப்போ உனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் எடுத்துட்டுது. சரி பார்த்துருவோம், என்னதான் இருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கோ டு திஸ் Sentosa Park in Singapore. You know that, ஓகேவா? ஸோ when I go there, there's this receptionல கியூட்டா ஒரு Chinese girl பாப் கட் வந்து என்ன பார்த்துட்டு, hey, you know man, you're not even afraid, you're very happy, you know, generally people when they come here, they shit scared to jump. No, I'm entrepreneur from India. Don't worry. So then I go on the liftல வந்து 17 floors மேல போறேன். அப்பதான் கொஞ்சமா 17 floors மேல போகும்போது தான் நான் ஹியூமன் பிசியாலஜி அன்னைக்கு தான் நான் கத்துக்கிட்டேன். அதாவது lungs, liver, kidney are not connected. They are jingly bingly. Like they can rotate at any speed it's they want, right. And you can't control that, right. So on the 17 floors மேல போகும்போது சுத்துது எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் then I go and stand in that green color ledge, and then that's where I hit my Newtonian movement. நியூட்டன் வந்து எப்படி ஆப்பிள் தள்ள விழுந்த மாதிரியா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சாரு? ஸ்காட்லாண்ட்ல எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருந்தாரு அவரு. அவர் தலை மேல ஆப்பிள் ட்ரீக்கில் உட்கார்ந்தாரு, ஆப்பிள் விழுந்துச்சு. அவரு பொள்ளாச்சியில் உட்கார்ந்தா என்ன இருக்கும், இளநீர் விழுந்திருக்கும், போய் சேர்ந்துருப்பாரு. லக்கி காய், ஆப்பிள் தான் விழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி எனக்கு நியூட்டோனியன் மூமெண்ட் அங்கே போய் நிற்கும் போது, மை நியூட்டோனியன் மூமெண்ட் வாஸ், ரைட் சந்தோஷ், the longer you think of standing in the ledge, the longer you keep standing, the higher the chances that you will not jump. Correct. Because your brain is designed to protect you. Yeah. Your brain knows only fight or flight mechanism, right? 2.5 million years நம்ம evolve ஆகும்போது, we fight if it's a small animal, we flight if it's a bigger animal than us, right? So brain wants you to live first. அப்பதான் brain can live. இப்போ நீங்க செத்து போயிட்டீங்கன்னா brain எப்படி உயிரோட இருக்கும், right? So brain will come up with perfect logical excuses and explanation for you to not to take any risk in life. Brain oda வேலையே தான், it doesn't want you to take any risk, right? So my brain was talking to my ears so perfectly, so logically, சந்தோஷ் இது உனக்கு தேவையா? அதுவும் அழகான டோனில், ஏன் மச்சான், ஏன் உனக்கு தேவையா? நல்லா தானே இருக்கும் வாழ்க்கை. இப்போ கூச்சி என்ன தான் பண்ண போகிறாங்க? அவார்டு கொடுக்க போகிறாங்களா? சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் இல்லை, மூடிட்டு போடா,
பரவாயில்ல 10,000 தானே பெட்ரோல் போட நினச்சிக்கோ, சிங்கப்பூர் ஃப்ளைட்டு 30,000 10,000 எக்ஸ்ட்ரா நினச்சிக்கோ, ஏன் இப்படி சொல்லிட்டு அவ்வளோ லாஜிக்கலாக எனக்கு கொடுக்குது என் பிரெயின். ஆல்மோஸ்ட் நான் நம்பிட்டேன். ரைட். ஸோ அது வரைக்கும் லைக் யூனோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் 2018 I was a neutral guy. I mean I was not an atheist, I'm not a non-atheist. I mean Okay. or believer in God. I was not like a Kamal or a Rajini. கமல் மாதிரி வந்து நான் நாத்திக்குன்னு பேசல, ரஜினி மாதிரி ஃபுல்லாகவும் நான் பேசல, நான் மிடில் இருந்தேன். சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தா மச்சான் உனக்கு சாமி நம்பிக்கை இருக்கியா, ஹாப்பியாரா, உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ ஹாப்பியா. ஓகே. நான் மிடில் இருந்தேன். பட் அன்னைக்கு அங்கே நிற்கும் போது ரைட் ஐ சடன்லி பிகேம் காட் ஃபியரிங். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 10,000 கடவுள் வந்துட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், போஜ்பூரி, எங்கள் அம்மா பக்கத்து வீட்டு மாமி, எவ்ரிபடி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அப்புறம் கெஞ்சி கேட்குறேன், அம்மா தாயே எனக்கு ஒரு வாட்டி எனக்கு காப்பாற்றி இந்த வாட்டி மட்டும். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஒன்றும் குதிக்கவே இல்லை. வா, I'm just imagining நீங்க சொல்ல எப்படி இருந்திருக்கும்னு. And then so the moral of the story, Ramya, is that right, if I had stood there for a few more seconds, right, I would not have jumped. பட் பண்ணீங்கல்ல கடைசில. குதிச்சிட்டேன் because now 1 2 3 3 secondsல குதிச்சிட்டேன்னு சொல்ல வரேன். ஓகே. Right, and because I realized this and Newton moment, இல்ல நான் ரொம்ப நாள் நின்னா நான் குதிக்க மாட்டேன், டக்குனு உடனே குதிச்சிட்டா கைப்பலன்னு சொல்லி குதிச்சிட்டேன் நான் உள்ள. Right, so the point is a lot of people like you and me, like a lot of people, right, will be still standing on the ledge thinking about நான் அது பண்ணலாமா, can I start that business, can I do the startup, hello, can I go to the karate class, can I go to the kickboxing class, can I build the 6 packs, right? And you're thinking and thinking and thinking and thinking, by the time you finish you will be dead. So true. Yeah. So என்னோட ஒரே advice is that you know, யோசிக்கிறவன் குதிக்க மாட்டான், குதிக்கிறவன் யோசிக்க மாட்டான். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் இதே தாட்ல எனக்கு நீங்க பேசும்போது இருந்த அப்சர்வேஷன் which I also want to share is, எது லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை எவ்வளோ சீக்கிரம் பண்றோமோ அது நல்லது. அதாங்க 12th நான் சொல்லுவேன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் பாஸ் பண்ணி தான் ஆகணும். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் போட முடியாதுல்ல, சீக்கிரம் முடிச்சிருங்க. கரெக்ட். இல்லை அந்த வயசாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பஞ்சி ஜம்பிங், ஸ்கை டைவிங், இதெல்லாம் 20 வயசு 30 வயசில் இருக்கிற தெம்பு ஒரு 50 வயசில் 60 வயசில் பண்ணுறதுக்கு நமக்கு வராது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இருக்காது. இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அகைன் ஆல் கோஸ் பேக் டு தி சேம் திங், தி ரிக்ரெட்ஸ். உங்களுக்கு ரிக்ரெட்ஸ் வேணுமா வேணாமா? தி பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க எக்ஸ்கியூஸ் யார்கிட்ட கொடுத்தாலும் அது வேகாது. கரெக்ட். யார்கிட்ட எக்ஸ்கியூஸ் கொடுக்க போறீங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் கடைசில, end of the day. So coming back to your question about society, divorce and all, heck with that. Yeah. Ramya, I don't own a car, Ramya. I know. I don't have a car. நீங்க 2 வீலர்ல தான் ரைட் பண்றீங்க. I don't own a house. ஓகேங்களா, எனக்கு என் பேரில் மட்டும் நான் அப்படியே எனக்கு பினாமியாக இருக்குது, ஒன்றும் கிடையாது எனக்கு. ஐ டோன்ட் ஓன் எனி லேண்ட். ஒரு டாக்குமெண்ட் யாராவது ஒருத்தர் இப்போ வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் என் பேரில் எங்கே லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஐல் பி ஹாப்பி, சந்தோஷமாக எடுத்துப்பேன் நான். ஓகேங்களா, மை காட். ஒன்றும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ₹1 கிடையாது. பிட்காயின், திட்டுகாயின், இந்த காயின், கோல்டு கில்டு, எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிகாஸ் லெட்ஸ் அஸ்யூம் நான் இன்றைக்கி ஸ்டாக் வாங்கிட்டேன் ரம்யா, ஸ்டாக் வாங்கிட்டு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஒன்ஸ் வீக் நான் போய் இதை பார்க்கணும். கரெக்ட். ஏறுதா, இப்போ ஏறிச்சுன்னா ஹாப்பி, இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்செட் ஆயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நான் அதை பற்றி யோசிக்கணுமா, அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பண்ணும்போது அது யோசிப்பேன்னா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். I am so bloody focused to take this company to $1 billion valuation, you know, in the next 5 to 6 years. That's the only thing I see. I sleep, I dream. அது மட்டும் தான் என் வேலை, ஒரு வேலையும் கிடையாது. I'm okay. ரைட். எனக்கு வந்து நான் ஒரு BMW காரை வாங்கி போயிட்டு எனக்கு கார் doesn't have to give me this identity, man. Yeah. I want to become so big that I give identity to the car. நாளைக்கு சொல்லும் போது சந்தோஷ் மெர்சிடிஸ் ஓட்டு போறான்டா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு, ரைட்? So what I've decided that I'll skip the car, I'll buy the flight. Excellent. I'll buy a private jet. Super. Just for people to prove that, dude, it is okay. You can skip one level and go to the next level. So 2027-28 I'm planning to buy a private jet. Wow, Santhosh. That's my goal. Congratulations. But இந்த மாதிரி இவ்வளவு ஒரு ரெசிலெண்டா இருக்கிறது நீங்க மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது ஓகே. How is your family budging in இதெல்லாம்? பாவம்டா. ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க எல்லாரும். No, seriously, that's amazing. No, I'm sorry for them, they have to pay the price to live with a stupid like me. So the unilateral focus is something which is, I think, taking you from one level to another level, and I realized that அது இல்லனா we cannot, because there அப்போ how do I separate from the masses? Yeah. Right? எல்லாரும் அதே பண்ணும்போது நானும் அதே பண்ணிட்டு தான், அவங்களும் வீடியோ எல்லாம் வாங்கி நானும் அதே மாதிரி டீஃபோக்கஸாக இருந்தேன்னா எனக்கு எங்கே லீவ், எனக்கு எங்கே லெவரேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். Right. So I have to always be one step ahead of my competitors, one step ahead of my ecosystem for me to go to the next level. How am I preparing? அதனால தான் I want to crack the health also, because I know I'm going to live longer. I need more energy right now. I'm going to build a multi-billion dollar company, and why would I want to be இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு நான் பீச்சில் போய் முக்கிட்டு இருக்குன்னு நான் when I become a billionaire, I want to hit all the என்ன சொல்கிறது beaches with 6 packs, டிஷர்ட்டே போடாமல் சுற்றணும், அதான் என் கோலு.
என் டிசம்பர்லேருந்து அதான் கோல். எப்படா என்ன பீச்சுக்கு போனாலும் டி-ஷர்ட்டே போடக்கூடாது. அது கோல் 6 months முன்னாடி அந்த கோல் That's a good எடுத்தேன். goal. 6 months முன்னாடி அந்த கோல் எடுத்தேன். 6 months நான் எடுத்தேன். மகனே டிசம்பர்ல மகனே எங்க போனாலும் பனியன் இல்லாம சுத்துறா. எப்பவுமே பனியன் போட்டு சுத்திட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு மோட்டிவேஷன். லைக் வி ரியலைஸ் நானும் அத்தியா சொல்றேன். அத்தியா மச்சான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பில்ட் பண்ண இவ்வளோ வந்துட்டோம் மச்சான். இப்போ நம்ம ஹெல்த்தை பில்ட் பண்ணலன்னா எந்த இதுக்காக நம்ம பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறோம், யாருக்காக நம்ம பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறோம், நம்மளால என்ஜாய் பண்ணாத ஒரு 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 பெனிஃபிட்டு யாருக்காக நம்ம பண்ண போகிறோம் உட்காந்து. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பி ஹெல்த்தி. And we are in food business and we have to be, you know, an example for other people. So that is also one more reason I said இதையும் போய் வின் பண்ணிடலாமே, இதையே விட்டு வைக்கணும். ஐ திங்க் யூர் 3 steps forward. எல்லாரும் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிக்கிற விஷயத்தை நீங்கள் இப்போவே யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. அண்ட் உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், த வே யூ புட் திங்ஸ் அக்ராஸ், தட் வாஸ் கிரேட். தட் வாஸ் ஜஸ்ட் ஆசம். சம்டைம்ஸ் என்ன தெரியுமாவும், பீப்புள் மைட் திங்க் ஐம் லைக் லிட்டில் பிட் அரகண்ட். நான் இவ்வளோ ஓவராக பேசுகிறேன், பட் இட் இஸ் நாட் அரகன்ஸ், இட் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி. நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து சில டைம் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அரகன்ஸ் மாதிரி தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப், அவ்வளவுதான். இல்ல, இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட் சே வாட் யூ திங்க். And I don't want to give a different image about me. இது நான் தான். நீங்க ஆஃப் த கேமரா பேசினாலும் இப்படி தான் பேச போறேன், ஆன் த கேமரா இப்படி தான் பேச போறேன். சோ நான் இப்படி தான். such a relaxed life. இல்லனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் பிளான் பண்ணி தில்லு முள்ளு மாதிரி இந்திரன் சந்திரன் நான் நடிக்கணும். Exactly. ஓ யா, அதுக்கே உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஈஸியா ஒரே மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இவ்வளவு விஷயங்களை இந்த பேக் பண்ணி எனக்கு ஒரு பாட்காஸ்ட்குள்ள நீங்க கம்ப்ரைஸ் பண்ணி சொன்னதுக்கும் வந்ததுக்கும். But I'm very happy and proud of you, Ramya. Thank you. I want to say this in Thank you. on roll camera that you know the way you shaped your career, you know the way you've taken to health, and I've been following you for a good amount of time, but not as a friend. Right. We become friends. I said man this girl is interesting, right? பரவாயில்லை. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சாம்பார் உட்காந்து பண்ணுற டைமில் திஸ் கேர்ள் கோஸ் அண்ட் யூனோ ஒர்க்ஸ் ஹார்ட், யூனோ ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த், ஷீ லுக்ஸ் ஸோ ஃபிட், ஷீ இஸ் அன் எக்ஸாம்பிள், ரைட்? வாவ், திஸ் சம்திங் மோர். நார்மலாக மக்கள் பார்க்குறதோட ஓ ரம்யா இஸ் டேக்கிங் ஒன் மோர் ஸ்டெப், ஓ ஷீ இஸ் டூயிங் சம்திங் மோர். That is an inspiration for a lot of people. Thank you. Right? You know, lot of women, and I've taken you as an inspiration, right? How you have reversed age in the last 5-10 years. So have you now. I think it's a mutual admiration and the respect. So the moment, you know, we connected in LinkedIn, right? Correct. I had the respect for you because you've proven yourself. Thank you. My respect is my giving my time back to you. For all the work you've done. The world to me. ஏன்னா இன்னைக்கு வந்து time is wealth, time is money, and உங்கள மாதிரி இருக்கிற ஒரு busy person எனக்காக காவ் பண்ண இந்த time, and இது மூலமா நீங்க சொன்ன விஷயங்கள், it means a lot to me. Thank you. End of the game, moral of the story is I'm super proud of you. Keep up the great work, okay? Thank you. Keep on, let your podcast blow and become like Joe Rogan's podcast or even bigger than that. My sincere wishes, and whatever you touch, because what I've realized, the number one ingredient to be successful in business or whatnot, right, is enthusiasm. True. Enthusiasm is a 0 or 1 game. Correct. It's a binary game. Right. Either you have it or you don't have it. Yeah. Right? Jesus, Allah, Murugar, யாரும் வந்தாலும் வந்து அது கொடுக்க முடியாது. Either you have it or you don't have it. So fortunately you have it, and you have it a lot, right? So since you have a lot of enthusiasm, whatever you touch, it will turn into gold. That positivity means the world to me. Thank you so much. It goes back to you also. நீங்க சொன்ன மாதிரி ஜெட், அடுத்து நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்க பிரைவேட் ஜெட்ல என்ன கூட்டி போறீங்க. அடுத்து வந்து நீங்க ஒரு 50 ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அதுல ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் செயின்ல வந்து நான் உட்கார்ந்து உங்களோட ஒரு இன்டர்வியூ பண்ற ஒரு கான்செப்ட் எனக்கு வரணும். இது இப்பவே பண்ணலாமே நீங்க. You can come to US, Australia. Absolutely. Thanks for coming to US. Let me know. We'll do one in our restaurants. Okay. That sounds great. Thank you so much, Santhosh.